ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். உலகெங்கிலும் வாழும் தமிழ் உணர்வாளர்களுக்கு நமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து யாப்பிலக்கணத்தை வாரந்தோறும் ஒரு வகுப்பாக எடுத்து இன்றைக்கு 6வது வகுப்புக்குள்ள நுழைந்திருக்கிறோம். இது நான் ஏற்கனவே சொன்னேன், இது வெறும் யாப் இலக்கணத்தை கத்துக்கிற வகுப்பு அல்ல. யாப் இலக்கணத்தை நிறைய பேர் இருக்காங்க, ஆனா அவங்க எல்லாம் கவிதை எழுதுவாங்க கிட்ட எழுத மாட்டாங்க. இது யாப் இலக்கணம் அறிந்து கொள்வது மட்டுமல்ல, சரளமாக மரபு கவிதை எழுதுவதற்கான ஒரு பயிற்சி அளிக்கிற வகுப்பு. அதனால தானே என்னவோ 4வது வகுப்பு 5வது வகுப்பு வர்ற போதே நாம ஆசிரியர் போல ஒரு 4 வரி எழுதி முடிச்சிட்டோம். இன்னும் நாம எல்லா இலக்கணத்தை கத்துக்கல. ஆனா அதுக்கு முன்னாடியே பாக்களை எழுதுகிற இடத்துக்கு போயிடுறோம். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இது ஒரு சரளமாக பயிற்சினா வெறும் கற்றல் இல்லை, இது ஒரு தியரி கிளாஸ் இல்லை, அப்படிதான் சொல்லணும். இது ஒரு தியரி வகுப்பு கிடையாது, இது ஒரு நடைமுறை பயிற்சி வகுப்பு. எனவே அதனால்தான் இது எந்த ஒரு யாப்பிலக்கணத்தை நடத்துகிற எந்த ஆசிரியரும் எழுத்து ஆசை சீருக்கு வந்த உடனே தலையே நடத்தாம நீ ஆசிரியர் எழுதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது இது இது எழுத்து ஆசை சீருக்கு வந்த உடனே அந்த சீரை இரண்டு அசை சீர்கள் வந்த உடனே அந்த சீர்களை தொடர்ந்து போட்டுக்கிட்டு வந்தா அகவற்பா ஒருத்தர் சொல்லிட்டு ரொம்ப எளிமையாக அந்த பாடல் எழுதுகிற முயற்சி உங்களை கொண்டு விட்டா நீங்களும் எழுதிட்டீங்க. ஸோ இதுல என்ன தெரிய வருதுன்னா, ஒரு இதுக்காக நம்ம முழுவா படிச்சுமா இல்லை, படிக்கல. இந்த குழந்தைங்க வீட்டில் ஒரு ஸ்டெத்தாஸ்கோப் இருக்கும், அதை எடுத்து காதில் மாட்டிக்கிட்டு அம்மாவை அப்பாவை தாத்தாவை பாட்டில் கூட்டு இரு நான் உனக்கு பரிசோதனை பண்ணி பார்க்க போறேன் அப்படி செய்யும். ஏன்னா அதுக்கு முந்தின நாளோ அதுக்கு முந்தின வாரமோ ஒரு மருத்துவர்கிட்ட போன போது அந்த மருத்துவர் சொல்லியிருப்பாரு, அந்த குழந்தை உட்கார வச்சு அதுக்கு முதுகுலையும் மார்பலையும் வச்சுட்டு அந்த பரிசோதனை பண்ணியிருப்பார். நாக்க நீட்டுன்னு சொல்லியிருப்பாரு, கண்ணை தரேன்னு சொல்லியிருப்பாரு. அதை பார்த்து இந்த குழந்தை என்ன பண்ண அந்த மாதிரி தான் அது. ஆனால் அதுக்காக நம்ம முழுமையாக கற்றுக்கிட்டோன்ற எண்ணத்துக்கு போகக்கூடாது. ஆனால் நம்ம பயிற்சிக்குள்ளே போயிட்டோம். நாம் நிச்சயமாக விரைவிலேயே இன்னொரு 10-12 வருஷத்துக்குள்ளே அந்த குழந்தை டாக்டர் ஆகிற மாதிரி நாமளும் டாக்டர் ஆகிடுவோம், மாதிரி நாமளும் பாவலர்களாக உருவாறி விடுவோம் என்பதுதான். நம்ம தமிழ் மொழிக்கும் தனி சிறப்புகள் உண்டு. அதோட நம்ம இங்கிலீஷினுடைய சிறப்பை பார்ப்போம், ஆங்கிலத்தினுடைய சிறப்பை பார்ப்போம், அதுக்கப்புறம் தமிழ் சிறப்பு வருவோம். ஏன்னா ஆங்கிலத்தினுடைய சிறப்பை பார்த்தா தான் நமக்கு தமிழுடைய சிறப்பு என்னன்னு நமக்கு புரிய வரும். இந்த பேர்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இப்போ கூட சமீபத்தில் சங்கத்தமிழ் தொலைக்காட்சியில் போட்டிருந்தோம். பேர்டுன்னு ஒரு வார்த்தை, ஒரு ஆங்கில சொல். அந்த ஆங்கில சொல் எதுலேருந்து வந்ததுன்னு பார்த்தாக்கா லத்தீன்லேருந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பொதுவாக ஆங்கிலம் லத்தீன்லேருந்து தோன்றிய மொழி. ஆனால் லத்தீன் மொழிக்காரங்களை தெரிஞ்சவங்களோ அல்ல லத்தீன் மொழியை அறிந்த அறிஞர்களையோ போய் இந்த பேர்டு என்கிற சொல்லுக்கு உங்க லத்தீன் மொழியில ஏதேனும் அடிப்படை சொல் இருக்குதா அப்படி கேட்டாக்கா கிடையாதுன்னு சொல்லுவாங்க. கிடையாது. ஆனா அதுக்கு அடிப்படையான சொல்லி எங்க இருக்குன்னா தமிழ்ல இருக்கு. எங்க இருக்குன்னா, பெண் பறவைக்கு பேடுன்னு ஒரு பேர் உண்டு. பெண் பறவைக்கான பேரு பேடு. அந்த பேடு என்கிற சொல்லுதான் பேர்டுன்னு மாறி ஆங்கிலத்துல இன்றைக்கும் பேர்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாம என்ன சொல்றோம், குழந்தைய பார்த்து ஏய் பேர்டு பறக்குது பாரு அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஏதோ ஆங்கிலத்தை சொல்லி கொடுக்குறோம். ஆனா இங்கேருந்து நாம கடன் கொடுத்த சொல்ல நாமளே திருப்பி வட்டிக்கு வாங்கி நாம தான் கடன் கொடுத்தோம். கடன் கொடுத்துட்டு நாமளே அதை வட்டி கொடுத்து வாங்கி பயன்படுத்துற மாதிரி ஒரு செயல்பாடு தான் இது. அதே மாதிரி வேர்டுன்னு ஒரு சொல்லு. வேர்டுன்ற சொல்லுக்கு அடிப்படை என்னது? வார்த்தைன்னு வாங்க. வார்த்தையில்னா வேர்டு போச்சு. இது மாதிரி ரைட்டுன்னு ஒரு சொல்லு இருக்கு. ரைட்டுன்ற சொல்லுக்கு அடிப்படை என்னது? வரைதல். தமிழ் ஒரு சொல் இருக்கு, வரைதல். கட்டுரை வரைக அப்படி சொல்லுவாங்க. அந்த கட்டுரை வரைக என்பதில் இருந்தா அந்த வரைதல், வரைக என்பதில் தான் வரைதல் வந்துருக்குது, ரைட் வந்துருக்கு. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, எதெல்லாம் வாயில் நுழையிலையோ அதான் சைலண்ட் சொல்லுவாங்க. ரைட் சொல்ல வராது அவங்களுக்கு, அதனால ரைட் அப்படின்வாங்க. ரைட் ரைட் என்பது ரைட் என்பது வரைதல் என்று வந்தது. சரி, வரைதல் வந்தது. நாம எப்படி கட்டுரை வரைதல் சொல்லியிருக்கோம். எழுத்துக்கள் வந்த பிற்பாடு கட்டுரை எழுதுதல் வந்துருச்சு. எழுத்து வந்த பிற்பாடு எழுதுதல். எழுத்து வருவதற்கு முன்பு நம்ம என்ன பண்ணோம்?
ஏதோ ஒரு பாறையிலையோ ஏதோ ஒரு படத்தை வரைஞ்சி தான் காமிச்சிருப்போம். முதல்ல அங்கே யானை இருக்குதுன்னா என்ன பண்ணும், ஒரு யானை மாதிரி ஒரு கோடுகளை போட்டு வரைஞ்சி காமிச்சிருப்போம் யானை இருக்குதுன்னு. அல்லது ஒரு ஆபத்துன்னா அந்த ஆபத்துக்கு ஏதாவது ஒரு குறியை காமிச்சிருப்போம். ஒரு சூரியன் படத்தை வரைஞ்சி காமிச்சிருப்போம். ஒரு வட்டம் போட்டு இந்த கோடு கோடா போட்டு சூரியன் படத்தை வரைஞ்சி இப்படி நம்ம வரைஞ்சி தான் காமிச்சிருப்போம். முதல்ல அந்த வரைந்து காட்டியதிலிருந்து தான் ரைட் என்ற அந்த வரைதல் ரைட் என்கிற சொல்லு வந்துக்குது. சரி, இந்த வரைதல் என்ற சொல்லி எப்படி வந்திருக்கோம், அதை நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். இது கொஞ்சம் வேடிக்கையான செய்தி. இது ஒரு பாறை மேல ஒரு கல்லுல தான் அந்த காலத்துல எடுத்து வரைஞ்சிருப்பான் இல்லையா. ஒரு பாறை மேல ஒரு கல் எடுத்து அதை தீ வர கோடு மாதிரி போட்டு ஒரு அடையாளம் வந்து அந்த அடையாளத்தை புரிஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த பாறை மேல இன்னொரு சின்ன பாறை கல் எடுத்து கருங்கல் எடுத்து ஒரு கோடு போட்டு பாருங்க, என்ன சத்தம் வருது பாத்தீங்கன்னா, விர்றன்னு ஒரு சத்தம் வரும். அந்த விர்றன்ற ஒரு ஒளியில இருந்தா அந்த வரைதல் என்கிற அந்த சொல்லே நமக்கு உருவாகி இருக்குது. தமிழ் எங்கும் யாரிடமும் கடன் வாங்கி வளர்ந்த மொழி அல்ல, அது இயல்பாகவே பிறந்த மொழி. அதாவது பிறந்து சிறந்த மொழி, பிறந்த மொழி. மற்றதெல்லாம் பிறந்து சிறந்த மொழி, இது சிறந்தே பிறந்த மொழி. பிறக்கிற போதே சிறப்பாக பிறந்த மொழி தமிழ். தமிழுடைய அத்தனை சொற்களுக்கும் உயிரோட்டமான செய்தி இருக்கு. அதனால்தான் இன்றளவும் எத்தனையோ மொழி கலப்புகள் தமிழில் வந்தாலும் கூட நாம் பயன்படுத்திய நிறைய சொற்கள் தமிழ் சொற்கள் தமிழ் அல்லாத சொற்களாக இருக்கும். என்றாலும் தமிழ் உயிர்ப்போடு இருக்கிறது என்று இருக்க காரணம் அது பிறந்து வாழ்ந்த இடம், அது இயல்பாகவே மனித வாழ்க்கை என்று பிறந்தது. அத்தகைய ஒரு தமிழ் மொழி கவிதைக்கின்ற சிறப்பு பெற்ற மொழி. அத்தகைய மொழியுடன் அந்த கவிதை இலக்கணத்தை ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். எழுதுகிறோமோ இல்லையோ அறிந்து வைத்துக் கொள்ளார். நிச்சயமாக எழுதுபவர்கள், கவிதை எழுத வேண்டும் என்கிற உணர்வு உள்ளவர்கள், எண்ணம் உள்ளவர்கள் அந்த இலக்கணம் அறிந்து எழுத வேண்டும். அதனால்தான் இன்னமும் வந்து பல பாடல் நமக்கு நினைவிலே இருக்கிறது. காரணம் அது இலக்கணத்தோடு இருப்பதும் அதில் இருக்கக்கூடிய எதுகை மோனையும் அதோட ஒளி ஓசை நயமும் தான் காரணம். இப்ப நிறைய பேருக்கு மறந்து போன ஒரு திருக்குறளை கூட கொஞ்ச நேரம் யோசிச்சா டக்குன்னு அது உடனே நினைவுக்கு வந்துடும். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அந்த பாடலுடைய அமைப்பு, அந்த எதுகை மோனை, ஓசை நயம், அந்த ஓசை நமை நமக்கு உள்ளார ஊடுருவிக்கிறது. எனவே அந்த வகையில இந்த இலக்கணத்தை இன்றைக்கு தொடர்ந்து நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிற புலவர் ஜெயபாலன் அவர்கள் மிகச்சிறந்த கவிஞர், நல்ல சந்த கவிதைகளை எழுதக்கூடியவர். எனக்கு வந்து நாம் அண்ணாந்து பார்க்கக்கூடிய பல பாடல்களை எப்படி எழுத வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர். இந்த நிகழ்ச்சியில வந்து நமக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறார் என்று சொல்லி அவரை இன்றைய வகுப்பெடுக்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன். கடந்த 5 வகுப்புகள் நடந்தவற்றை சுருக்கமாக சொல்லி இன்றைய வகுப்புக்குள் ஐயா அவர்கள் சொல்லுவார்கள் என்று கூறி, ஐயா அவர்களே வருக வருக என்று இருகரம் கூப்பி உங்களுடைய இங்க இருக்கக்கூடிய அனைவர் சார்பில் இங்க இருப்பவர் அத்தனை பேருடைய சார்பில் அவங்களுடைய கரத்தை எல்லாம் தூக்கி குவிக்க முடியாது என்பதை என்னுடைய கரத்தை தூக்கி குவித்து உங்களை வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். வாருங்கள் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு துயரமான நாள். ஒரு மிகச்சிறந்த நம்முடைய காலத்தில் அவரது காலத்தில் நாம் வாழ்ந்தோம் என்ற ஒரு பெருமையை தரக்கூடிய அளவிற்கு ஒரு மகா கவியாக பாரதிக்கு பின்னாலே நாம் போற்றுகின்ற ஒரு கவிஞர் ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்கள் மறைந்த செய்தி. அந்த அவருக்கு பிறகு இந்த தமிழ் ஒரு புதிய பரிமாணம் எடுக்கின்ற அளவிற்கு அவர் புதிய புதிய கவிதைகளை எல்லாம் அவர் கையாண்டவர். சிறந்த மரபு கவிஞர். மரபு கவிதையோடு கூட இந்த புதிய பரிமாணங்களை எல்லாம் தமிழிலே கொண்டு வருவதற்கு அவர் முயற்சி செய்தார். அண்மையில் ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்பு அவர் ஒரு நிகழ்ச்சியில் நான் கேட்டேன். அவ்வளவு அழகாக அந்த தள்ளாத வயதிலும் அந்த தமிழ் உணர்வு மாறாமல் அவர் பேச்சு இன்றும் உள்ளத்திலே நிலைத்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கவிஞரை நாம் இன்று இழந்திருக்கிறோம். அவருடைய பணி நம்மை போன்ற எதிர்காலத்தில் வரக்கூடிய கவிஞர்களால் நிரப்பப்பட வேண்டும் என்ற
நோக்கத்தோடு இன்றைய பகுதியை நாம் தொடரலாம். நீலகண்டன் அவர்கள் சொன்னார்கள், நம்முடைய தமிழ் மொழியை நாம் மறந்து போயிருக்கிறோம். எவ்வளவோ சொற்களை எல்லாம் இது நம்முடைய சொல்தானா என்று ஐயப்படுகின்ற அளவுக்கு நாம் அவற்றை எல்லாம் இழந்து கொண்டே வருகிறோம். அதனால அந்த நம்முடைய சொற்கள், நம்முடைய தமிழ் சொற்களை நாம் உணர்ந்து அவற்றை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த அரிசி என்ற சொல்லுவாங்க. கால்டுவெல் அவர்களே சுட்டி காட்டியிருக்கிறார். ரைஸ் என்ற சொல்லு அரிசி என்பதிலிருந்து தான் வந்தது என்பது ஒரு ஆதாரத்தோடு அவர் விளக்கியிருப்பார். இப்படி நிறைய சொற்கள் நாம் எல்லாம் இழந்து போயிருக்கிறோம். இலக்கண ஆசிரியர்கள் கூட, தமிழுக்கு இலக்கணம் எழுதுகின்ற ஆசிரியர் கூட வடமொழியிலிருந்து தான் இந்த இலக்கணங்கள் எல்லாம் வந்தது போல அவர்கள் பாடியிருக்கிறார்கள். இப்போ தமிழுக்கு யாப்பு இலக்கணத்துக்கு எழுதிய ஒரு நூல் வந்து யாப்பருங்கல காரிகை என்பதும் யாப்பருங்கலம் என்பதும் தான் இப்பொழுது உள்ள ஒரு இலக்கணம் உள்ளது. அவரே சொல்லுகிறார், ஆரியம் என்னும் பாரிரும் பௌவத்தை காரிகையாக்கி தமிழ்படுத்திய அமிர்தசாகரர் என்று சொல்லுவார். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இப்போ எப்படி ஆங்கிலத்தை நாம் வந்து நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமோ, பரவலாக பயன்படுத்திக்கிறோமோ, அதுபோல் ஒரு காலத்தில் வடமொழியானது இங்கே ஆதிக்கம் செலுத்தி கொண்டு இருந்தது. அதனால் எல்லாம் அதிலிருந்து தான் வந்தது. 5 எழுத்தினால் ஒரு பாறை ஒரு பாஷை என்று அறியவும் படுமோ என்று நம்ம இலக்கண ஆசிரியர்களை சில பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்முடைய பெருமையை, நம்முடைய தமிழினுடைய அருமையை நாமே இன்னும் உணராமல் இருக்கிறோம் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுகளை நீலகண்டன் அவர்கள் சொன்னார்கள். நாம் நமது தமிழ் மொழியை நாம் முன்னுக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு நம்மிடம்தான் இருக்கிறது. எனவே நம்முடைய கவிதைகள் எல்லாமே நமது பாரம்பரியத்திலிருந்து வந்தவை. எந்த மொழியிலிருந்தும் கடன் வாங்கியது கிடையாது. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா என்று சொல்லக்கூடிய இந்த பாடல்கள் தொல்காப்பியத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாடல்கள் எப்படி எழுதப்பட வேண்டும், செய்யுளியல் என்ற ஒன்றை அவர் பகுத்து இந்த இலக்கணங்களை எல்லாம் எழுதியிருக்கிறார். எனவே இப்பொழுது உள்ள பாடல்கள் அதிலிருந்து தோன்றியவைதான். வெண்பாவிலிருந்தும் ஆசிரிப்பாவிலிருந்தும் அடிப்படை அந்த பாடல்கள் இருந்து தான் இன்று நாம் எழுதக்கூடிய இந்த சிந்து பாடல்கள், இந்த திரைப்பட பாடல்கள் எதுவாக இருந்தாலும் அதனுடைய அடிப்படையில் தான் வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே அடிப்படை செய்திகளாக இந்த மரபு கவிதைகளை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை நாம் பயன்படுத்த வேண்டும். அதுதான் நாம் எழுதுகிற கவிதையில் இந்த அமைப்பு இருக்கிறதா என்று பார்த்தாலே போதும், அது நிச்சயமாக அது இருக்கும் அதில். அதனால் நம்ம மிக மிக எளிமையான செய்திகள் தான் இதில் அமைந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் தொல்காப்பியம் போன்ற நூல்களில் இந்த எழுத்துக்களை எண்ணியே சொல்லியிருப்பாங்க. இத்தனை எழுத்துக்கள் தான் வரும். இப்போ நம்ம அசைன்னு சொல்லிக்கிறோம் இல்லையா, நேரசை நிறையசை என்ன சொல்கிறோம் இல்லையா, அந்த அசைகள்லாம் எத்தனை எழுத்துக்களை உடையதாக இருக்கும் என்பதை அந்த இலக்கணத்தில் குறிப்பிடுகிறார். அதனால் அப்பொழுது நுட்பமாக நுண்மையாக அவர்கள் சொற்களை அறிந்து ஆராய்ந்து அப்போ கவிதைகளை எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். இன்று நாம் அவற்றை இன்னும் எளிமைப்படுத்தி நம்ம அசையாக, சீராக, தலையாக, அடியாக நாம் அவற்றை எளிமைப்படுத்தி அவற்றை உள்வாங்கி நமது கவிதைகளிலே அவற்றை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் நமது நோக்கம். எனவே இதுவரை நம்ம என்ன பார்த்தோம்? எழுத்துக்கள், எழுத்துக்களிலிருந்து அசைகள், அசையிலிருந்து சீர், சீரிலிருந்து தலை, தலையை வைத்து நம்ம அடிகளை உருவாக்குகிறோம். எழுத்து என்று சொல்லுகின்ற பொழுது குறில், நெடில், ஒற்று என்று பார்த்தோம். அந்த இணைப்பு தான் அசையாக மாறுகிறது. குறில் தனித்தோ, நெடில் தனித்தோ, குறில் 2 இணைந்தோ அல்லது குறில் நெடில் இணைந்தோ அதனோடு ஒற்று சேர்ந்து வந்தாலும் அது நேரசை, நிறையசை என்றெல்லாம் நம்ம பிரித்து பகுத்து பார்த்தோம். அந்த நேரசை நிறையசையில் இருந்து தான் சீர்கள் உண்டாயிற்று. நேரசை அவற்றோடு மற்ற நிறையசை, நேரசை அதெல்லாம் எந்த அளவிலே சேரும், அது சேர்ந்தால் அது என்ன பாட்டுக்குரியதாக இருக்கும் என்று நாம் பார்த்தோம். அது ஈரசச்சீர், மூவசச்சீர், அதுதான் முக்கியமானது. ஓரசச்சீர் வந்து வெண்பாவில் மட்டும்தான் வரும். நாலசச்சீர் பாடல்கள் அதிகமாக இருப்பதில்லை. எனவே ஈரசச்சீரும் மூவசச்சீரும் தான் நாம் பயன்படுத்துகின்ற
பாடல் வருகின்ற சீராக இருக்கும். அந்த ஈரசச்சீர் மூவசச்சீர் என்ற இரண்டையும் வைத்துக்கொண்டு அது என்ன பாட்டு என்பதை நாம் கண்டுபிடித்து விடலாம். ஈரசச்சீர்கள் என்பது ஆசிரியப்பாவுக்கு உரியதாக இருக்கும். மூன்றசச்சீர்கள் வெண்பாவுக்கும் கலிப்பாவுக்கும் வஞ்சிப்பாவுக்கும் உரியதாக இருக்கும். அந்த சீரை வைத்து பார்க்கின்ற பொழுது இன்னும் நுட்பமாக பார்த்தோம் என்று சொன்னால் சீர்கள் சேர்ந்து தலையாகிறது. எழுத்து, அசை, சீர், அதன் பிறகு தலை. தலை என்ன? கட்டுதல், பிணைத்தல். எதனால் பிணைக்கிறோம்? ஓசையால் எப்படி பிணைக்கப்பட்டிருக்கிறது? ஒரு சீரும் பக்கத்தில் வருகின்ற சீரும் எப்படி ஓசையால் இணைக்கப்பட்டு இருக்கிறது என்பதுதான் தலை. அந்த தலை என்னவோ அதுதான் அந்த பாடலாக இருக்கும். அப்ப ஆசிரியப்பா எழுதுகிறோம் என்று சொன்னால் ஆசிரியர் தலை வந்திருக்க வேண்டும். வெண்பா எழுதுகிறோம் என்று சொன்னால் வெண்தலை வந்திருக்கும். கலிப்பா எழுதுகிறோம் என்று சொன்னால் இடையிலே கலித்தலை வந்திருக்கும். வஞ்சிப்பா எழுதுகிறோம் என்றால் வஞ்சித்தலை வந்திருக்கும். இந்த பாட்டை நம்ம இப்படி சிறு சிறிதாக எழுத்து, அசை, சீர், தலை என்று நம்ம நுணுகி நாம் பார்த்து பார்த்து ஆரம்பத்தில் எழுத ஆரம்பித்து விட்டோம்னு சொன்னால் நம்ம ஒரு ஓசை மனதிலே பதிந்து விடும். நமக்கு ஆசிரியப்பா என்றால் என்ன ஓசை? அது ஒரு விதமான ஓசை. வெண்பா என்றால் என்ன ஓசை? கலிப்பா என்றால் என்ன ஓசை? வஞ்சிப்பா என்றால் என்ன ஓசை? அந்த ஓசை அவர்கள் அந்த காலத்தில் அதை ஆராய்ந்து எழுதியிருக்கிறாங்க. ஆசிரியப்பா என்பது அகவல் ஓசை, வெண்பா என்பது செப்பல் ஓசை. அகவல் பாருங்க, அழைப்பது போல இருக்கும். ஒரு ஆள் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்று அழைப்பது போல, ஒரு அகவுதல் போல அமைந்திருப்பது அகவல் ஓசை. செப்பல்னா ரெண்டு பேர் பேசிக்கிறது போல இருக்கும். இரண்டு பேர் நம்ம எப்படி பேசிக்கொள்கிறோமோ அந்த ஓசையிலே அது அமைந்திருப்பதை பார்க்கலாம். அது வெண்பா என்று சொல்லப்படும், செப்பல் ஓசை. அடுத்தது கலிப்பா என்று சொல்லும்போது அந்த பாட்டை ஒரு துள்ளி செல்லுகின்றது போல ஒரு துள்ளல் ஓசையோடு இருக்கும். அது ஒரு முடுகு என்று சொல்வார்கள். அந்த முடுகியலோடு அந்த ஓசை அமைந்திருப்பை நாம அந்த தலை வருகின்ற பொழுது அந்த பாட்டை படிக்கின்ற பொழுது நமக்கு தோணும். அது கலித்தலை என்று சொல்லப்படும். வஞ்சித்தலை என்பது சற்று தூங்கல் ஓசைன்னு சொல்லுவாங்க. சற்று ஒழுகல் ஓசையோடு அது அமைந்திருக்கும். அதனால அந்த பாட்டை எழுதுகின்ற பொழுது இந்த தலைகளை அமைக்கின்ற பொழுது நம்ம அந்த ஓசை வருவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மனதில் இருந்தால் தனியாக இலக்கணம் என்பது பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த ஓசையிலேயே பாட்டு எழுதலாம். அதனால வெண்பாவுக்கு செப்பல் ஓசை, ஆசிரிப்பா அகவல் ஓசை, கலிப்பா துள்ளல் ஓசை, வஞ்சிப்பா தூங்கல் ஓசை என்று அந்த பாடலுக்கு ஒரு ஓசை அமைப்பை வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது நாம் அடுத்து பார்க்க வேண்டியது தலை பார்த்தோம். அந்த தலைகளை அமைத்த கூட்டு எழுதுகின்ற பொழுது அது அடியாக வரும். அப்போ நம்ம அடி என்பது வரிசையாக ஒன்றன் மேல் ஒன்றாக எழுதுவதும் அடிதான். இப்போ நாம் பார்க்க வேண்டிய அடி என்பது யாப்பிலக்கணத்தில் ஒரு அடியில் எத்தனை சீர்களை வைக்க வேண்டும் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. நம்ம ஒரு அடியில் ஒரு சீர் வைக்க மாட்டோம், ரெண்டு சீர் அமைப்போம். ஒரு அடியில், ஒரு அடி என்பது வரி இல்லை, நான் அன்னைக்கு சொன்னேன் அடி வேறு வரி வேறு. ஒரு அடி கட்டாயமாக இத்தனை சீர் இருக்க வேண்டும், 2 சீர் இருக்க வேண்டும், 3 சீர் இருக்க வேண்டும், 4 சீர் இருக்க வேண்டும் என்ற அமைப்பிலே நாம் அவற்றை வைத்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த சீரை பித்து உடைத்து தனித்தனியாக போட்டோம்னா வரியாயிடும். எனவே இந்த ஒரு அடியில் எத்தனை சீர் வர வேண்டும் என்று விதிகள் இருக்கிறது. ஒரு அடியில் 2 சீர் இருந்ததுன்னா அந்த அடிக்கு பேர் குறள் அடின்னு பேர். குறள்னா 2. திருக்குறள் பாருங்க, 2 அடி இருக்கும், அது 2 அடி. ஆனால் இது ஒரு அடியில் 2 சீர் மட்டும் அமைத்து எழுதினால் அதுக்கு பெயர் குறள் அடி என்று அந்த அடி சொல்ல வேண்டும். 2 சீர் அமைந்திருக்கிற அடி குறள் அடி. அந்த ஒரு அடியில் 3 சீர் வைத்து எழுதணும்னு வச்சுக்கிங்க, 3 சீர் இருந்ததுன்னா அதுக்கு பேர் சிந்தடின்னு பேர். 2 சீர் இருந்தால் அதுக்கு குறள் அடி, 3 சீர் அமைத்து எழுதினால் அது சிந்தடி, 4 சீர் வந்தால் அதற்கு அளவடி என்று பெயர். அளவடி. ஏன்னா எல்லா பாடல்களும் பெரும்பாலும் இந்த 4 சீர் வைத்து தான் எழுதுவோம். நம்ம எழுதுகின்ற பொழுது இயல்பாகவே 4 சீர் இருப்பது எல்லா பாடல்லையும் பார்க்கலாம். இந்த 4 சீர் என்பது
அளவடி என்று சொல்லப்படும். அடுத்து 5 சீர் இருக்குமானால் அதுக்கு பேர் நெடிலடி. அவ்வளவுதான் அடி. குறளடி, சிந்தடி, நெடிலடி, அளவடி, நெடிலடி என்று 4 இது இருக்கிறது. அதற்கு மேலே வருமான்னு சொன்னா வரும். ஆனா அதுக்கு பேர் உள்ளதெல்லாம் கழி நெடிலடின்னு சொல்ல வேண்டும். அப்ப என்ன தெரியுது? 2 முதலாக 5 சீர்களை வைத்து எழுதுகின்ற வரை தான் சிறப்பாக இருக்கும். அதற்கு மேலே எழுதினாலும் இன்னைக்கு நிறைய பேர் அதான் எழுதுறாங்க. 2 சீரிலிருந்து 5 சீர் வரைக்கும் எழுந்து போக 6வது சீர் வைத்தும் இன்றைக்கு பாட்டு எழுதுறோம். அதுக்கு 6 சீர், 6 சீர் கழி நெடிலடி என்று அதை சொல்லணும். அதை 7 சீர் வச்சு எழுதினால் 7 சீர் கழி நெடிலடி, 8 சீர் வைத்து எழுதினால் எண் சீர் கழி நெடிலடி என்று சொல்ல வேண்டும். நம்ம எண் சீர் விருத்தம் சுருக்கமாக சொல்லுவோம். 6 சீர் விருத்தம், 7 சீர் விருத்தம், எண் சீர் விருத்தம் என்றெல்லாம் நம்ம இப்பொழுது சொல்லிக்கிறோம். இப்படி இந்த 5 சீருக்கு மேல் 6லிருந்து 32 சீர் வரைக்கும் எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு சிறப்பாக இருக்காது. 8 சீர் வரைக்கும் நல்லா இருக்கும். 8 சீர் வரைக்கும் எழுதுவது பாட்டு சிறப்பாக இருக்கும். எண் சீர் விருத்தம். அதற்கு மேலே 9 சீர், 10 சீர், 11 சீர்லாம் கூட பாட்டு இருக்கு. ஆனால் அது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. நம்ம என்ன செய்வோம், அந்த படிக்கின்ற பொழுதே அந்த ஒரு பாட்டு என்று சொன்னால் ஒரு அடியில் எத்தனை சீர் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அது எத்தனை அடி இருக்க வேண்டும் என்பது நம்ம அந்த பாடல் எழுதுகின்ற பொழுது அல்லது அந்த பாட்டை பற்றி படிக்கும்போது நம்ம படிக்கலாம். 4 அடிகள் தான் இருக்கும். ஒரு பாட்டு என்று சொன்னாலே 4 அடி தான் ஒரு வரையறை வச்சிருக்கிறாங்க. இப்போ 2 பாட்டுன்னு சொன்னால் 2 4 அடி இருக்கும். புரியுதுங்களா? அதுபோல் இந்த 4 அடிகளை கொண்ட தான் பாட்டு அமைந்திருக்கும். எனவே தான் இந்த அடி என்பது இந்த அதில் உள்ள சீரை பொறுத்து தான் அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. அப்போ 2 சீர் உடையது குறளடி, 3 சீர் உடையது சிந்தடி, 4 சீர் உடையது அளவடி. அதற்கு மேல் இருந்தால் அதை நெடிலடி என்று சொல்லுவார்கள். எனவே இந்த அடியை வைத்து நாம் எழுதுவதற்கு பழக வேண்டும். இந்த குறளடி வந்து பார்த்தீங்கன்னா அது வஞ்சிப்பாவில் தான் பெரும்பாலும் வரும். வஞ்சிப்பாவில் தான் அந்த குறளடி வஞ்சிப்பா, சிந்தடி வஞ்சிப்பா என்று சொல்லுவாங்க. மற்ற பாடலில் இது பெரும்பாலும் வருவது இல்லை. ஆசிரிப்பாவில் ஒரு இடங்களில் வரும். அது என்ன என்பது நம்ம அந்த பாட்டினுடைய முழுமையான இலக்கணம் பார்க்கும்போது பார்க்கலாம். அதனால் குறள் அடி என்பது ஒரு வரி அடியில் 2 சீர் இருந்தால் அது குறள் அடின்னு சொல்லப்படும். அது பெரும்பாலும் குறளடி வஞ்சிப்பா, வஞ்சித்தாழிசை, வஞ்சித்துறை, தாழிசை என்பது போன்ற பாடல்கள் அது அமைஞ்சிருக்கும். இப்போ இந்த பாட்டு பார்த்தோம் இல்லையா, வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா இல்லை, அந்த வஞ்சிப்பா பாடலோடு இணையாக 3 இது வச்சிருப்பாங்க. தாழிசை, துறை, விருத்தம். தாழிசை, துறை, விருத்தம் என்று அது 3. அதெல்லாம் பிற்காலத்தில் வந்தவைகள். ஆசிரியப்பான்னு வச்சிங்களா, ஆசிரிய தாழிசை, ஆசிரிய துறை, ஆசிரிய விருத்தம். வெண்பா என்று சொன்னால் வெண் தாழிசை, வெண்துறை, வெளி விருத்தம். கலிப்பானா கலித்தாழிசை, கலித்துறை, கலி விருத்தம். வஞ்சிப்பா என்று சொன்னால் வஞ்சி தாழிசை, வஞ்சித்துறை, வஞ்சி விருத்தம் எழுதுவாங்க. இதில் வந்து இந்த குறளடி வந்திருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா குறளடி வஞ்சிப்பா. வஞ்சிப்பா சொன்ன அதில் 4 சீர் வருவது இல்லை. அது 2 சீருடைய இந்த குறளடியாகத்தான் இருக்கும். அது அறம் செய்ய விரும்பு படிச்சிருக்கோம். அந்த இதை ஆறுவது சினம், இயல்வது கரவேல். இது வந்து இது துறை, குறள் வெண்துறைன்னு சொல்லுவாங்க. இந்த பாட்டு சின்ன சின்ன வரியா இருக்கும். ஒரு அடியில் 2 சீர் தான் இருக்கு பாருங்க. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம். சினம்னா ஓரசி சீர் இல்லது. ஆறுவது சினம் அப்படிதான் சொல்லணும். அதை 6 தேமா, வது சினம், 6 வது சினம். அறம் செய்ய விரும்பு, 6 வது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல். 2 சீர் வந்துருக்கு பார்த்தீங்களா? அப்போ இந்த பாட்டு எந்த அடியால் ஆனது? அது குறள் அடியால் ஆனது என்று இந்த பாட்டு சொல்ல வேண்டும். அதுபோல் இந்த வஞ்சிப்பான்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டையே என்ன சொல்லுவாங்க, குறளடி வஞ்சிப்பா
இல்லைன்னா சிந்தடி வஞ்சிப்பா என்றா சொல்லுவாங்க அந்த பாட்டு எழுதுகின்ற பொழுது. அது 2 சீர் வைத்த அடியால் எழுத வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா 3 சீர் உள்ள அடியால் எழுத வேண்டும். அப்பதான் அந்த பாட்டு சரியான அந்த ஓசையை பெற்றிருக்கும். பாருங்களேன், ஒரு பாடல் பாருங்க. மனோன்மணியத்துல பேராசிரியர் சுந்தரனார் வந்து எதிர்ப்பார். நீராறுங்கடல் கொடுத்து எழுதினார் இல்லையா, அவர் எதிர்ப்பார். அடிப்போம் அடல் கெடுப்போம் முகத்திடிப்போம் குடல் எடுப்போம் பொடிப்போம் சிரம் உடைப்போம் பொடி. ரெண்டு ரெண்டா பார்க்கணும். அடிப்போம் அடல் கெடுப்போம் முகத் இடிப்போம் குடல் எடுப்போம் பொடிப்போம் சிரம் உடைப்போம் பொடி பொடிப்போம் வசை துடைப்போம் உயிர் குடிப்போம் வழி தடுப்போம் பழி முடிப்போம் இனி நடப்போம் நொடி. எத்தனை எதுகை சொற்கள் போட்டுக்காரு பாருங்க. எதுகை போட போட அந்த பாட்டினுடைய ஓசையே சிறப்பாக இருக்கும். அடிப்போம் அடல் கெடுப்போம் முகத்து இடிப்போம் குடல் எடுப்போம் பொடிப்போம் சிரம் உடைப்போம் பொடி பொடிப்போம் வசை துடைப்போம் உயிர் குடிப்போம் வழி தடுப்போம் பழி முடிப்போம் இனி நடப்போம் நொடி என்று அந்த வஞ்சி பாவினுடைய அந்த குரலடியில அந்த பாட்டை எழுதியிருப்பார் அவர். அதனால அந்த இரண்டு சீர்களை போட்டு நாம் வஞ்சித்தலை வருமாறு எழுதினால் அது வஞ்சிப்பாவாக ஆகும். அந்த பாட்டை பாருங்களா. அடிப்போம் அடல் அடிப்போம் அடல் கெடுப்போம் முகத் அடிப்போம் அடல் நிறை நேர் நிறை. என்ன பாருங்க, புளி மா கனி புளி மாங்கனி அடிப்போம் அடல். கனி வருது, கனிக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு பாருங்க, கெடுப்போம் அடிப்போம் அடல் கெடுப்போம் முகத். கெடு என்பது கனிக்கு முன்பு நிறை வந்திருக்கு. கனி முன் நிறை வந்தால் ஒன்றிய வஞ்சித்தலை. அப்ப இந்த பாட்டு வஞ்சிப்பா. வஞ்சிப்பா என்பது குரலடியால் எழுதுகின்ற வஞ்சிப்பா, அது குரலடி வஞ்சிப்பா. எனவே இந்த பாடல் என்ன அடி வந்திருக்கு, குரல் அடி வந்திருக்கிறதுன்னு சொல்ல வேண்டும். அதுபோல வஞ்சி தாழிசைன்னு ஒரு பாட்டு இருக்கு, அதுலேயும் அப்படிதான் வரும். தாழிசை பாடல்கள்லாம் பெரும்பாலும் இந்த இரண்டு சீர்கள் உள்ள பாடலாகத்தான் அமைந்திருப்பதை நம்ம பார்க்கலாம். நாம் நிறைய இப்போ அதிகமாக எழுதுறது இல்லை. பெரும்பாலும் நிறைய என்ன எழுதுறோம்னு கேட்டிங்கன்னா ஆசிரிப்பாவும் வெண்பாவும் தான் நம்ம வந்து மிகுதியாக எழுதி கொண்டு இருக்கிறோம். இந்த மரபு தெரிந்தவர்கள் கூட வெண்பா எழுதணும் யோசிப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது தலை மாறவே கூடாது. மிக கட்டுப்பாடு உடைய பாடல் என்று சொன்னேன். அந்த பாட்டு ஓசை ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பாடல் படிக்க படிக்க இனிமையாக இருக்கும். ஆனால் அது எழுதுவதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும், அவ்வளோதான். ஏன்னு கேட்டால் ஒரு தலை தட்டினாலும் அந்த பாட்டு தப்பாகிவிடும். அதனால அந்த பாடல்ல வரக்கூடிய அடிகள் வஞ்சிப்பாவில் குரல் அடி வந்திருக்கிறது என்று பார்த்தோம். அதுபோல 3 சீர் அமையக்கூடிய அடிக்கு பேரு சிந்தடி என்று பெயர். சிந்தடி என்று சொன்னால் அந்த ஒரு அடியில 3 சீர் இருக்கும், அதுக்கு பேரு சிந்தடி. அந்த சிந்தடி எதுல வரும், அது வஞ்சிப்பாவுக்கு உரியது. அது சிந்தடி வஞ்சிப்பான்னு சொல்லுவாங்க. குரலடியால் எழுதினால் குரலடி வஞ்சிப்பா, சிந்தடியால் எழுதினால் சிந்தடி வஞ்சிப்பா என்று சொல்வார்கள். அதனால குரலடி ஆசிரியப்பான்னு ஒன்று கிடையாது. வஞ்சிப்பாவுக்கு தான் இந்த அடியை வைத்து பெயர் வச்சிருக்கிறாங்க. குரலடி வஞ்சிப்பா, சிந்தடி வஞ்சிப்பான்னு சொல்லுவாங்க. இந்த சிந்தடி 3 சீருடைய அந்த அடியானது திருக்குறளில் பார்த்தீங்கன்னா 2வது அடியெல்லாம் இந்த சிந்தடியாகத்தான் இருக்கும். வெண்பா கடைசி அடி ஈட்டடி சிந்தடியாகத்தான் இருக்கும். 3 சீர்கள் உடைய அடியாக அமைந்திருக்கும். எந்த திருக்குறள் எடுத்து பாருங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி, முதலடி இல்லையா அது. அடுத்த அடி பகவன் முதற்றே உலகு, இப்படி இருப்பாங்க. 3ல முந்திருக்கு பாருங்க. அப்ப எந்த வெண்பா எழுதினாலும் அதனுடைய இறுதி எப்படி இருக்கும், இந்த சிந்தடியாகத்தான் இருக்கும். 3 சீர்களை உடைய அடியால் அமைந்திருக்கும். அந்த 3வது சீர் ஓரசை சீராக இருக்கும். அந்த ஓரசை சீருக்கு நாள் மலர் காசு பிறப்புன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த வெண்பா எழுதும்போது நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இப்ப இந்த 3 சீர்களை உடைய அடி சிந்தடி என்று சொல்லப்படும். இது வந்து எந்த பாட்டில் வரும்னு கேட்டிங்கன்னா வெண்பாயினுடைய ஈட்டடியாக வரும்னு சொன்னேன் இல்லையா, அது ஆசிரிப்பாவில் ஒரு வகையான ஆசிரிப்பா வந்து கடைசி அடிக்கு முதல் அடியாக இதை வைப்பாங்க. அதுக்கு ஈற்று அயலடின்னு சொல்வார்கள். அதுக்கு பேர் என்ன, ஈற்றுக்கும் முன்னாடி இருக்கிறதுக்கு என்ன பேர், ஈற்று அயலடி, ஈற்று அயலடி என்று சொல்லுவாங்க. ஆசிரிப்பாவில் 4 இருக்கு.
நேரம் நிலைமண்டில் ஆசிரியப்பா, நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, அடிமறி மண்டில் ஆசிரியப்பான்னு நம்ம ஆசிரியப்பா படிக்கும்போது அதை பற்றி பார்க்கலாம். அதுல ஒரு பாட்டு நேரிசை ஆசிரியப்பா என்று பெயர். நேரிசை ஆசிரியப்பாவில் மட்டும் கடைசி அடிக்கு முதலடி 3 சீர்களால் வர வேண்டும், சிந்தடியால் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது விதி வச்சிருக்கிறாங்க. அதனால ஈற்றயல் அடி முச்சீரால் அமையும், சிந்தடியாக அது இருக்கும், அதுல வரும். அப்புறம் வஞ்சி விருத்தம், தாழிசை போன்ற பாடல்கள்லையும் இந்த சிந்தடியை பயன்படுத்துவாங்க. இது நல்லா இருக்கும். கொடிவாலன குறுநிறத்தன குறுந்தாளன, ஒரு அடியை பாருங்க. கொடிவாலன குறுநிறத்தன குறுந்தாளன, வடிவாளியிட்டு அடலுளையன வள்ளுகிரன, பிணையெருத்தின் இணையறிமான் அணையேறி துணையில்லா துறவு நெறி கிறைவனாகி ஏழ் நடுவன் இனிதிருந்து எல்லோருக்கும் பயில்படுவினை பத்திமையில் செப்பினோன். இது ஒரு பழைய காலத்து பாடல், அருகனை பற்றி ஒரு ஜைன மதத்து பாடல். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்று மூன்று சீர்களை வைத்து சிந்தடியார் எழுதப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கலாம். நம்ம இதில் நிறைய பாடல்களும் எழுதுறாங்க. இப்போ நீரணி மேனியன் நீழ்மதியோடு ஆரணி சடையினன் அணி இழையோர் கூரணி கிணிதுரை குளிநகரம் சீரணி வளவையில் சீரபுறமே. மூணு சீர் தான் இருக்கு பாருங்க ஒரு அடியில். நீரணி மேனியன் நீழ்மதியோடு ஆரணி சடையினன் அணி இழையோர் கூரணின் திணிதுரை குளிநகரம் சீரணி வளவையில் சீரபுறமே. திருச்சிரபுரம் என்ற திருச்சியை பற்றி ஞானசம்பந்தன ஒரு பாட்டு. அது சிரமும் சிரமும் செறிந்தன சரமும் சரமும் தரிப்பவே, தக்கையாக பரணியில ஒரு வரி இருக்கிறாங்க. இது போல மூன்று சீர்களை வைத்து எழுதப்படுவது சிந்தடி என்று சொல்லப்படும். அப்புறம் அளவடி. அளவடி என்பது 4 சீர்களை வைத்து எழுதுவது. இந்த 4 சீர்கள் உள்ள பாடல் தான் நிறைய பேர் எழுதுகிறோம். அதில் ஆசிரிப்பா என்பது மிக மிக முக்கியமானது. ஆசிரிப்பா எல்லாமே 4 சீர்கள் உடையதாகத்தான் இருக்கும். இணைக்குரல் ஆசிரியப்பா என்ற ஒன்று மட்டும் நடுவில் 2 சீரும் 3 சீரும் வரலாம். மற்ற ஆசிரியப்பா, வெண்பா, கலிப்பா, பரிபாடல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அடியில் 4 சீர்கள் இருப்பதை நாம் பார்க்கலாம். அதனால இந்த அளவடி என்பது 4 சீர்களை உடைய பாடல். இவ்வளோ கொங்கச் செல்வி குடமலையாட்டி, ஒரு வரியில பாருங்க, கொங்கச் செல்வி குடமலையாட்டி தென்தமிழ் பாவை செய்ததவ கொழுந்து ஒருமா மணியாய் உலகிற்கோங்கிய திருமாமணி என்று வரும் அந்த பாடல்ல. சிலப்பதிகாரத்துல சிலப்பதிகாரம் முழுவதும் இந்த ஆசிரியப்பாவால் ஆனதுதான். அதுபோல அகநானூறு, புறநானூறு, பதிற்று பத்து எல்லா பாடல்களும் ஆசிரியப்பாவால் எழுதப்பட்ட சிறந்த பாடல்களாக நாம் படிக்கிறோம். அடுத்து நெடிலடி. 4 சீர் உடையது அளவடின்னு பார்த்தோம். 5 சீர் வைத்து எழுதுவது நெடிலடின்னு சொல்லப்படும். இதுவும் நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு, எழுதுவதற்கும் நன்றாக இருக்கும். இந்த எழுத்து எண்ணி பாடுகின்ற பாட்டெலாம் இருக்கு பாருங்க. இன்னைக்கு நீலகண்டன் கூட கேட்டாரு, கட்டளை கலித்துறை என்ற ஒரு பாட்டு. அந்த பாட்டை எழுதிட்டு என்னன்னம்னா கரெக்டாக நேரடியில் ஆரம்பித்தா 16 எழுத்து இருக்கும், நிறைய செயல் ஆரம்பித்தோம்னா 17 எழுத்து இருக்கும். நேர் 16 நிறை 17 என்று ஓதினர் கலித்துறைக்கு ஓரடிக்கு எழுத்து. ஓரடிக்கு 16 எழுத்து வரும், இல்லைன்னா 17 எழுத்து வரும். அது எண்ணி பார்த்தலாம். ஒட்டு இல்லாமல் நம்ம எண்ணணும் சொன்னால் சரியாக அதுதான் வரும். அது வந்து 5 சீர் அமைந்திருப்பதை பார்க்கலாம். அதில் அதுக்கு பேர் நெடிலடி என்று பெயர். நம்ம இந்த பாட்டை கேள்விப்பட்டிருப்போம். தனிப்பாடல் ஒன்று. கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா. கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா. 5 சீர் வருது பாருங்க. இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரட்சித்தானா. அல்லைத்தான் சொல்லித்தான் ஆரைத்தான் நோவத்தான் ஐயோ எங்கும் பல்லைத்தான் திறக்கத்தான் பதுமத்தான் புவியில்தான் பண்ணினானே. பதுமத்தான் பிரம்மா அதுக்குதான் என்ன படைச்சானா தெரியலையே என்று அவர் எங்கு பாடுகின்ற பாடலாக இந்த பாட்டு இருக்கிறது. அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஓசை அமைப்போடு இருக்கிறது. ஒரு அடியில் 5 சீர் அமைந்திருக்கிறது. கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா என்று வந்திருப்பதனால இது நெடிலடி அமையப்பட்ட பாட்டு என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம்.
அதுபோல் 6 அடியில் எழுதக்கூடிய பாடலெல்லாம் அரிசீர் விருத்தம் என்று சொல்கிறோம். இப்போ அதெல்லாம் அரிசீர் விருத்தம், எழுசீர் விருத்தம், எண்சீர் விருத்தம் என்று சொல்கிறோம். எண்சீர் விருத்தம் ரொம்ப ரொம்ப நல்ல பாடல். எளிமையாக எழுதலாம். நம்ம மனதில் தோன்றிய கருத்துக்களை எல்லாம் சொல்லலாம் தெளிவாக. என்ன ஓசையில் வேண்டுமானாலும் சொல்லலாம். அந்த அளவு அது இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஒரு 4 சீர், அடுத்து அதை மடக்கி இன்னொரு 4 சீர், 8 சீர் போடுவோம். அதுக்கு ஒரு அமைப்பு வைத்து கொள்ள வேண்டும். என்ன தலை போடுறோமோ, அதாவது தலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கெல்லாம் அந்த காய்ச்சீர், விளச்சீர், மாச்சீர் என்று இருக்கு இல்லையா, அதில் எந்த சீரை போடுறோமோ அதுதான் கடைசி வரைக்கும் போடணும். அதை ஒரு அமைப்பு வச்சுக்குவாங்க. காய் காய் மா மா, 2 காய்ச்சீர் 2 மாச்சீர் என்ற அமைப்பில் அந்த பாட்டு எழுதணும்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த குழந்தை பாடலாம் எழுதுறாங்க பாருங்க. குழந்தை பாடல் எழுதுகின்ற பொழுது இந்த 6 சீர் விருத்தத்தை பயன்படுத்தலாம். ரொம்ப எளிமையாக இருக்கும். நீலகண்டன் ஒரு பாட்டு இருந்தார். அண்டை அயலில் வாழ்ந்தவர்கள் அறியாதவராய் இருக்கையிலே மண்டை முழுதும் அறிவோடு வாழ்ந்தார் எங்கள் தமிழ் மக்கள். எப்படி ஒரு எளிமையாக வருது பாருங்க. 2 மாச்சீர், ஒரு காய்ச்சீர். மா மா காய், மா மா காய், இது ஒரு அடி. அப்போ 6 சீர் இருக்கு பாருங்க. இதுக்கு பேர் நெடிலடின்னு சொல்லக்கூடாது, கழி நெடிலடின்னு சொல்ல வேண்டும். இந்த 5 சீருக்கு மேலே போட்ட மேலே இருக்கின்ற பாடல்கள் எல்லாமே 5 சீருக்கு மேல் அமைந்தால் அவற்றை கழி நெடிலடின்னு சொல்ல வேண்டும். 6 அரிசீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம். அதுபோல் 7 சீர் அமைச்சோம்னா 7 சீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம். 8 சீர் இருந்ததுனால் எண் சீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம் என்று சொல்ல வேண்டும். இப்படி இந்த அடிகளுக்கு நாம் இப்படி பெயரை அமைத்து அதை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனால் நம்ம இதில் என்ன தெரிஞ்சு கொள்ள வேண்டும்? அடி என்று சொன்னாலே ஒரு அடியில் எத்தனை சீர் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். ஒரு அடியில் ஒரு சீர் வராது. ஒரு அடியில் குறைந்தபட்சம் 2 சீர், 2 சீர் வரும். அதுக்கு பேர் குரலடின்னு பேர். 3 சீர் வந்தால் சிந்தடி என்று பெயர். 4 சீர் வந்தால் அளவடி அல்லது நேரடி என்று கூட சொல்லுவாங்க. அளவடி, நேரடி என்று அவர் சொல்லுவாங்க. 4 சீர் வைத்து எழுதுவது. 5 சீர் வந்தால் நெடிலடி என்று சொல்வார்கள். அதற்கு மேலே வந்ததுன்னா எல்லாமே கழி நெடிலடின்னு சொல்ல வேண்டும். கழி நெடிலடி என்று சொல்ல வேண்டும். கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம் என்று அவர் சொல்லுவாங்க. விருத்தம்னா அது முதுமையாக சொல்ல, விருத்தர்னு சொல்கிறவங்க முதுமையானது. அதனால் அது முதிர்ந்த அடிகள் என்ற பொருளில் விருத்தம் என்று வந்திருக்கிறது. அதனால் இந்த அடி வகைகள் இந்த வகையில நாம் பார்க்க வேண்டும். குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, கழி நெடிலடி. இதையும் இன்னைக்கு குறித்து வச்சுக்கிங்க. நான் சொல்கிறேன். ஒரு அடியில் 2 சீர் அமைவது குரலடி. அப்படி எழுதிக்கிங்க. ஓர் அடியில் 3 சீர் அமைவது, 3 சீர்கள் அமைவது சிந்தடி. ஓர் அடியில் 4 சீர்கள் அமைவது அளவடி. ஓர் அடியில் 5 சீர்கள் அமைவது நெடில் அடி. ஆறு முதல் அமைகின்ற சீர்கள் கழி நெடிலடி எனப்படும். 6 முதல் அமைகின்ற சீர்கள் கழி நெடிலடி என்று சொல்லப்படும். புரிஞ்சுட்டீங்களா? இதை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம பாட்டு எழுதுகின்ற பொழுது எந்த பாட்டு எழுதுகிறோமோ அதுக்குரிய அடியை தான் நாம் போடணும். வஞ்சி பாயிரம் சொன்னால் 2 சீர்களுடைய பாடலாகத்தான் அந்த பாட்டை நாம் எழுத வேண்டும். சொன்னேன் இல்லையா? வஞ்சி தலை வரும், ஒன்றிய வஞ்சி தலை இல்லைன்னா ஒன்றாத வஞ்சி தலை. அப்படி எழுதுகின்ற பொழுது அந்த 2 சீர்கள் இருக்கும். ஒரு சீருக்கும் மற்றொரு சீருக்கும் இடையிலே ஒன்றிய வஞ்சி தலையோ ஒன்றாத வஞ்சி தலையோ தான் வந்திருக்க வேண்டும். மற்ற தலை அதில் வராது. மாத்தலை,
விளம்லாம் அதில் வரக்கூடாது. அதனால அந்த குரலடி இது நம்ம வஞ்சிப்பாவுக்கு மட்டும் பயன்படுத்துவோம். அதுபோல சிந்தடி என்பதும் வஞ்சிப்பாவுக்குரிய ஒரு அடிதான் அது. சிந்தடி வஞ்சிப்பா என்று சொல்லுவோம். ஒரு அடியில 3 சீர்கள் தான் இருக்கும். அதுக்கு இடையில் உள்ள தலை என்னவா இருக்கும்? அது வஞ்சி தலையாக இருக்கும். ஒன்றிய வஞ்சி தலையோ அல்லது ஒன்றாவது வஞ்சி தலையோ அமைந்திருக்கும். இது ஒரு கட்டுப்பாடு அது. இந்த அளவடி, நெடிலடி என்பதெல்லாம் இது அந்த எல்லா பாடல்லையும் அது வரும் அது. ஆசிரிப்பாவில் வருவது அளவடி, வெண்பாவுக்கு உரியது அளவடி, அப்புறம் கலிப்பாவுக்கு உரியது அளவடி. அதில் நடுவில் வந்து கலித்தலையெல்லாம் வரும் அதில். அதனால இந்த அளவடி என்பது அது ஒரு இயல்பாக நம்ம எல்லாரும் எழுதக்கூடிய பாடலாம் நம்ம அதை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த அளவடி ஒரு இடையில் நம்ம என்ன கருத வேண்டும் என்று நினைச்சீங்கன்னா, ஒரு பாட்டு முதல் அடியில எத்தனை சீர் அமைக்கிறோமோ அதே அளவு தான் அந்த பாட்டினுடைய முழுமைக்கும் வந்திருக்கும். ஒரு அடியில 4 சீர் எழுதிட்டு அடுத்த அடியில் 5 சீர் எழுதக்கூடாது. இப்போ அந்த மரபு கவிதை தெரியாதவர்கள் எழுதுவதெல்லாம் அப்படிதான் இருக்கும். மனம் போனபடி என்ன செய்வோம், ஒரு இதில் ஒரு 3 வந்திருப்போம், அடுத்ததுல 4 இருக்கும், அடுத்தது 5 இருக்கும். இது போல் மாற்றி மாற்றி என்ன செய்வாங்க இருப்போம். அதனால ஓசை ஒழுங்கு இல்லாமல் போய்விடுகிறது. அதனால ஒரு பாட்டு எழுதுகின்ற பொழுது என்ன அடியை நம்ம தொடங்குகிறோமோ அடுத்த அடியும் அப்படிதான் இருக்க வேண்டும். இலக்கண விதிகளும் அதுதான் சொல்லும். ஒரு வெண்பா எழுத வேண்டும் என்று சொன்னால் முதல் 3 அடியும் அளவடியால் அமைந்திருக்க வேண்டும், 4வது அடி சிந்தடியால் முற்று பெற வேண்டும் என்றுதான் இலக்கணம் சொல்லும். அதுபோல நான் சொன்ன பாருங்க, ஆசிரியப்பா சொல்லுகின்ற பொழுது ஆசிரியப்பா எல்லா பாட்டும் 4 அடியால் எழுதப்பட்டிருக்கும். 4 அடியால் எழுதப்பட்ட ஆசிரியப்பாக்கள் கடைசி அடிக்கு முதல் அடி ஈற்று அயலடி 3 சீரால் அமைந்தால் அதுக்கு பெயர் நேரிசை ஆசிரியப்பா என்று வந்திருக்கும். அதனால அங்க அந்த சிந்தடி என்பது அங்க பயன்படுத்த வேண்டியது இருக்கும். அதனால இந்த இலக்கணத்தை அறிந்து கொண்டு ஒரு அடியில முதல் அடியில எத்தனை சீர்கள் அமைக்கிறோமோ அதுவே தான் அடுத்தடுத்த அடிகளிலும் வரும். அதுல மாற்றமே இருக்காது. இப்ப நம்ம உதாரணமா பாருங்களேன், இந்த அளவடி என்பது எல்லா பாடல்லையும் வரும்னு பார்த்தோம். பெரும்பாலான பாடல்கள்ல இந்த அளவடியால் அமைந்திருப்பதை நாம பார்க்கலாம். இந்த அளவடியால் அமைந்திருக்கின்ற இந்த பாடல் இந்த அறுசீர் விருத்தம், எழுசீர் விருத்தம், எண்சீர் விருத்தம் சொல்றோம் இல்லையா, கழிநடிலடி ஆசிரிய விருத்தங்கள். அந்த பாடல் எழுதினாலும் அந்த ஒரு அடியில 8 சீர் எழுதணும்னு வச்சுக்கிங்க. ஒரு 2 காய்ச்சீரும் 2 மாச்சீரும் வச்சிருக்கிறோம். காய் காய் மா மா. ஏன் சொன்னோம்னா இந்த மாதிரி ஓசை நல்லா இருக்கும். ஆனா தேமா தேமா என்று வரணும்னு அவசியம் இல்லை. புளிமா வரலாம், தேமாவும் வரலாம். அதுக்காக தான் அப்படி சொல்றது. 2 காய்ச்சீரும் சொல்லும் பொழுது காய் காய் அப்புறம் மா மா என்ற ஓசையில அந்த எண் சீர்கிருத்தம் எழுதுறோம்னு வச்சுங்களேன். அப்ப 8 சீர்களும் எந்த அமைப்பில் வைத்திருக்கிறோமோ காய் காய் மாமா காய் காய் மா மா என்று சொன்னா அடுத்த அடி எப்படி வர வேண்டும்? இதே காய்ச்சீரும் காய்ச்சீரும் 2 மாச்சீரு அப்புறம் 2 காய்ச்சீர் அப்புறம் 2 மாச்சீர், அப்ப 8 சீர் வந்துடும். இந்த அமைப்பு 4 அடி தான் எழுதணும். நான் 5 அடி எழுதணும்னா அது பாட்டு தவறாகிவிடும். ஒரு விருத்தம் எழுதுறோம்னு சொன்னா அதுல 4 அடிகள் தான் எழுதப்பட வேண்டும். முதல் அடியில எத்தனை சீர் வைக்கிறோமோ அதே அளவு தான் அடுத்த அடியிலையும் வைத்திருக்க வேண்டும். 4 அடிக்கு மேல போகக்கூடாது. ஒரு பாட்டு என்ன சொன்னாலும் 4 அடி உடையது தான். அப்படி வைக்கும் பொழுது அந்த ஓசை அமைப்பை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஓசை அமைப்பை வைத்துக்கொண்டு 2 காய்ச்சீர் 2 மாச்சீர் போட்டோம்னா அப்படியே எழுதணும். 2 மாச்சீரும் அப்புறம் 2 காய்ச்சீரும் போட்டோம்னா அப்படியே எழுதலாம். அல்லது ஒரு காய்ச்சீர் ஒரு மாச்சீர் ஒரு காய்ச்சீர் ஒரு மாச்சீர் இப்படி வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு அமைப்பை நாம வைத்துக்கொள்ள வேண்டும். நீங்க பழைய பதிப்புல பார்த்தீங்கன்னா கீழே போட்டிருப்பாங்க, அந்த சீர் அமைப்பை போட்டு பதிப்பிச்சிருப்பாங்க. அப்ப அந்த முறையில அந்த பாட்டு எழுதப்பட்டது என்பதுக்கு ஒரு அடையாளம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து தெளிவாக எழுதுறோம், தாளில் எழுதுறோம், நம்ம வந்து தெரியுது. அப்போ அந்த காலத்துல ஓலையில் எழுதுனாங்க, எங்க பாட்டு முடியுது எங்க ஆரம்பிக்குதுன்னு தெரியாது. இப்போ இந்த எதுகை மோனை இருப்பதனால அவங்க தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஒரு பாட்டினுடைய ஒவ்வொரு அடியிலையும் 2வது எழுத்து ஒன்றா இருக்கணும். அதாவது எதுகின்னு சொல்லுவாங்க அதை. எந்த பாட்டு எடுத்துக்கொண்டாலும் முதல் அடியில் 2வது எழுத்து என்ன எழுதுகிறோமோ அதே எதுகை தான் அடுத்த அடியிலும் வரணும். அடுத்த அடியிலும் அதான் வரும்.
அப்ப 4 அடி பாட்டு எழுதுறோம் சொன்னா 4 அடியில் எப்படி இருக்கும்? ஒரே எதுகை தான் வந்திருக்கும். அதனால்தான் அடிக்கு 2 அடி கட்டாயமாக ஒரு எதுகை அமைக்க வேண்டும் என்று விதி உண்டு. 2 அடிக்கு ஒரு எதுகை இருக்க வேண்டும். 2வது எழுத்து ஒண்ணா வரணும். வல்லனா கூட என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இனங்கள்லாம் இருக்கிறது. இப்ப நம்ம ஆவல ஆரம்பிச்சு வச்சுக்கலாம், அது மோனைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆவல ஆரம்பிச்சோம்னா அந்த மோனை என்பது அந்த பாட்டினுடைய நடுவில் உள்ள சீர்ல வரணும். முதல் எழுத்து ஒண்ணா வரணும். அது மோனைன்னு சொல்லுவோம். ஒரு பாட்டினுடைய முதல் எழுத்து ஒரு அடியில் பார்த்தோம்னா நடு சீரில் முதல் எழுத்து ஒன்றா இருக்கணும். இது கட்டாயமான ஒரு விதி இது. எதுகை என்பது அடுத்த அடியில் அதே 2வது எழுத்து இருக்க வேண்டும். எதுகை 2 அடிக்கு ஒன்று இருக்கணும். மோனை என்பது ஒரு அடியில் முதல் சீரிலையும் நடுவில் இருக்கிற சீர்லையும் இருக்கணும். இது வந்து எல்லா பாட்டிலையும் நீங்கள் பார்க்கலாம். பாலும் தெளித்தேனும் பாகும். பா சொன்ன பாருங்க, பான்னு வந்துடுது பார்த்தீங்களா? பருப்பும் இவை எப்படி வந்துடும். அப்போ முக்கியமாக பார்க்க வேண்டியது அடுத்தது வருதோ இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை. முதல் சீரில் முதல் எழுத்து என்ன போடுறோமோ அதே அடியில் 4 சீர்னா 3வது சீர், 6 சீர்னா 4வது சீர், அந்த முதல் எழுத்து ஒன்றா இருக்கணும். அப்படி எழுதி நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் எழுதி அனுப்பியிருக்கிற பாட்டெலாம் நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. சரியாக கையாண்டுருக்கீங்க. அந்த எதுகை முனைகள் அது கட்டாயமாக அது அமைக்க வேண்டும். நீங்கள் நல்லா இருக்க எழுதியிருக்கிறது. அதுபோல் அந்த எதுகை என்பது 2வது எழுத்துல 4 அடிக்கு ஒரு அதுக்கு மேலே வரலாம். ஆனாலும் அந்த ஒரு பாட்டு முடியுது என்பதற்கு அடையாளமாக என்ன செய்ய வேண்டும்? 2வது எழுத்து ஒன்றாக இருப்பதை பார்க்க வேண்டும். அந்த அந்த பாட்டிலே பாருங்க, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம். பாலும் என்று சொன்னதுக்கு ஏற்ப அடுத்த வரியில் என்ன வந்திருக்கு? 4ம் லூ என்று எழுத்து வந்திருக்கு பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கோலம் லா வந்திருக்கு. அதனால கோலம் ஜெய். துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க, துங்க சங்க என்று வந்திருக்கு. 2 அடிக்கு கட்டாயமாக ஒரு எதுகை இருக்க வேண்டும். ஒரு அடிக்குள்ள மோனை இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. நீங்கள் எந்த பாட்டு எழுதினாலும் நீங்கள் அப்படியே அதை பின்பற்ற வேண்டும். அதனால் இது அடி என்பது ரொம்ப எளிமையான செய்தி தான். ஆனால் இது வந்து முக்கியமான செய்தி. எந்த பாட்டுக்கு எத்தனை சீர் அமைக்க வேண்டும் என்பதை நம்ம அடுத்து பார்க்கும்போது பார்க்கலாம். ஒவ்வொரு பாடல்லையும் எத்தனை அடி எழுதினால் அந்த பாட்டுக்கு அந்த பெயர் உண்டு. இப்போ வெண்பான்னு வெண்கலிப்பான்னு இருக்குது, வெண்துறைன்னு இருக்குது, பகருடை வெண்பா. வெண்பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகருடை வெண்பா, களி வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா என்றெல்லாம் எதை வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த பாட்டினுடைய அடிகளை பொறுத்து தான். அதனால் அந்த அடியை நாம் சரியாக புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் நம்ம ஒரு பாட்டினுடைய முழுமையான ஒரு கட்டுக்கோப்பில் அதை நம்ம கொண்டு வருவதற்கு நம்மால் முடியும். அதனால் அடுத்த வகுப்பில் நம்ம இதை பார்க்கலாம். அடிக்கு பிறகு அந்த தொடை என்று சொல்லக்கூடிய இலக்கணம். தொடை என்பது தான் சொன்ன எதுகை மோனையெல்லாம் தொடைன்னு சொல்லுவாங்க. அந்த எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த எதுகை மோனைகளை நம்ம பயன்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த பாட்டு ஓசை நயம் உடையதாக இருக்கும். இப்போ பாருங்களேன், அந்த கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா, அதில் என்ன இனிமை நமக்கு தருகிறது? அந்த தான் 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 என்று சொல்லுவது பாருங்க. கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா, இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரட்சித்தானா என்ற அந்த அமைப்பு வருகின்ற பொழுது அந்த பாட்டினுடைய ஓசை நம்மை ஈர்க்கிறது. அதுபோல் எல்லா பாட்டும் அப்படிதான். கரித்தோல் உரித்தார் விரித்தார் சிரித்தார் எரித்தார் நுதற்பார் வையினார். இறைவனை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் வந்து யானை தோலை உரித்தார் அப்படின்னு சொல்லாம அதை உரித்தார், அப்புறம் அதை விரித்தார், அதை தரித்தார். அந்த ரீ என்று சொல்ல பாருங்க. நம்ம சாதாரணமா அதுபோல் நம்ம வராது. யானையை உரிச்சாரு, அந்த யானை தோலை உடுத்தி கொண்டார் என்று தான் சாதாரணமாக பேசும்போது சொல்லுவோம். ஆனால் பாடலில் வருகின்ற எப்படி அமைக்கிறார்? அந்த எதுகை பயன்படுத்துகிறார். கரித்தோல் உரித்தார் விரித்தார், கரித்தோல் உரித்தார் விரித்தார், அப்புறம் தரித்தார் சிரித்தார் எரித்தார் என்று அவருடைய இதை பற்றி பாடுகின்ற பொழுது சொல்லுவாங்க.
அதனால அந்த எதுகை சொல் போட 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 எப்படி இருக்கும்? மிக நன்றாக இருக்கும். கொண்டையிலே மணி தண்டையிலே விழி கெண்டையிலே மதம் சண்டையிலே சிக்கி நீ மயங்காதே நெஞ்சே நீ மயங்காதேன்னு இவர் வேதநாயகம் பிள்ளை எழுதியிருப்பார். ஒரு சிறந்த கிறித்துவர் அவர். நல்ல தமிழ்ல அருமையான கீர்த்தனைகள் எழுதியிருக்கிறார் அவர். அது பார்த்தீங்கன்னா, ஆட்டையும் மந்தையின் மாட்டையும் கட்டிய வீட்டையும் உங்ககிட்ட கேட்டையுமே எண்ணி நீ மயங்காதே நெஞ்சே நீ மயங்காதே. இந்த ஆட்டை மாட்டை கட்டிய வீட்டை என்று சொல்லுகின்ற பொழுது, அந்த சொற்களை அடுக்குகின்ற பொழுது மிக அழகாக இருக்கிறது. இது போல நாமும் அந்த உரிய இடத்துல உரிய சொற்களை போட்டு அந்த பாடலை கொண்டு போவோம்னு சொன்னால் அது கேட்பதற்கு மிக மிக இனிமையாக இருக்கும். நாம் படிக்கின்ற பொழுது அந்த ஓசை நயம் மாறாமல் படிக்க வேண்டும். இவர் அண்ணாமலை ரெட்டியார் என்று ஒருவர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் காவடி சிந்து என்ற ஒரு நூல் எழுதியிருக்கார் பாருங்க. மிக மிக அருமையான நூல். அவர் வாழ்ந்தது 26 வயது தான். 26 ஆண்டு காலம் தான் இந்த மண்ணிலே உயிரோடு இருந்தார். அதுக்குள்ள அவர் வந்து அந்த தமிழ் இலக்கியத்தில் ஒரு சிறப்புடன் அவருக்கு உண்டு. பாரதியார் எழுதிய பாடலெல்லாம் அவர் பாடலை பார்த்து தான் எழுதியிருப்பார். அண்ணாமலை ரெட்டியாருடைய காவடி சிந்து. இந்த காவடி சிந்து படிக்க படிக்க அவ்வளோ இனிமையாக அந்த பாடல் இருக்குது நாம் பார்க்கலாம். அவர் கற்பனையும் அந்த பாட்டினுடைய அழகும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பாக இருக்கும். அந்த பாட்டு நடத்தும் பொழுது படிக்கும் பொழுது நம்ம அதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதனால நீங்க வந்து இந்த நீங்க எழுதின பாடல்களையோ அல்லது புதிதாக பாடல் எழுதுகின்ற பொழுதோ இந்த அமைப்பை நீங்க கட்டாயமா பயன்படுத்துங்க. ஒரு அடியில எத்தனை சீரமைக்கிறோம், அதே இது 4 அடி கட்டாயமாக வர வேண்டும். நீங்க ஆசிரியப்பா போன்றவைலாம் நிறைய அடி எழுதினாலும் அந்த 2 அடி ஒரு கணக்கு வச்சுக்கணும். கட்டாயமா 2 அடிக்கு ஒரு எது இருக்க வேண்டும். நடுவில் மோனை இருக்க வேண்டும். முதல் எழுத்து முதல் சீரில் என்ன மோனை போடுறோமோ நடுவில் அந்த மோனை எழுத்து இருக்கும்படியாக நீங்கள் எழுதி பழகுங்க. இந்த 2வது எழுத்து எதுகை இருக்கு பாருங்க, அது மிகுந்த நல்ல ஓசையை தரக்கூடியதாக இருக்கும். அதை நம்ம எவ்வளவு பயன்படுத்திக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இந்த பாடலை நீங்கள் ஓய்வு நேரத்தில் இது போல சிறு சிறு செய்திகளையும் இந்த நீலகண்டன் அனுப்பியிருந்தாரு ஒரு படம் ஒன்று. அந்த படத்துக்கு நல்ல அழகான பாட்டு இருந்தாங்க, கவிதையை நான் படித்து பார்த்தேன், ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுபோல் நம்முடைய கற்பனை வளத்தை பெருக்கி கொண்டு அதுக்கேற்ற சொற்களை போட்டு அந்த பாடலை கொண்டு வந்தோம்னு சொன்னால் அது நம்முடைய மனதிற்கு மகிழ்ச்சி தரும், மற்றவர்கள் ஈர்க்கும்படியாகவும் இருக்கும். எனவே அடுத்த வகுப்பில் நம்ம அடுத்த செய்தியாக தொடை பற்றி பார்ப்போம். தொடை பற்றி கொஞ்சம் விரிவான செய்தி. என்னென்ன தொடைகள், தொடை என்பது எதுகை மோனை போன்ற பாட்டை அழகுபடுத்தக்கூடிய செய்திகள் அதுதான். எனவே அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இது கொஞ்சம் இந்த சில வினாக்களை எழுதிக்கிங்களா? நான் சொல்ற வினாக்களை எழுதிக்கிங்க. அடி எத்தனை வகைப்படும்? அவை யாவை? அடி எத்தனை வகைப்படும்? அவை யாவை? ஆறு சீர்களுக்கு மேற்பட்ட சீர்களை எப்படி குறிப்பிட வேண்டும்? 6 சீர்களுக்கு மேற்பட்ட சீர்கள் எழுதும் பாடல்கள். அந்த ஒரு அடியில் 6 சீருக்கு மேலே இருந்துன்னா அது எப்படி, என்ன அடி என்று நம்ம குறிப்பிடுவோம்? அப்படி எழுதிக்கோங்க. மீதியை வந்து நம்ம அடுத்த வகுப்புல நாம் பார்க்கலாம். சொல்லுங்க, ஏதாவது ஐயம் இருந்தா சொல்லுங்க. எதுகை மோனை. ஐயா வணக்கம், சண்முகம். சொல்லுங்க ஐயா. இந்த எதுகை மோனை சொன்னீங்கல்ல? ஆமா.
எதுகை வந்து முதல் சீர்லயும் மூன்றாவது சீர்லயும் வரணும். 4 சீர் இருந்தா. ஆமா 4 சீர் இருந்ததுன்னா ஆமா முதல் சீர்லயும் 3வது சீர்லயும் வரணும். 5 சீர் இருந்தாக்கா 4வது சீர்ல வரணும். ஆமா இறுதி ஐயா சீருக்கு முன்னாடி வரணும். அரிசீர் விடத்துல 4வது சீர்ல மோனை வரணும். அரிசீர் ஆமா விருத்தத்துல ஆமா 6 சீர் இருந்ததுன்னா 4வதுல வரணும். இப்போ 7 சீர் வச்சுங்களேன். 7 சீர் என்பது நம்ம எப்படி வேணாலும் எழுதலாம். 4 சீர் போட்டு அடுத்து 5வது சீர்ல போட்டோம்னா அந்த பாடல் முழுவதும் நீங்க 5வது சீர்ல தான் போடணும் மோனை. அதான் கேக்குறேங்க. இப்போ நம்ம ஆமா 4 சீர் வச்சு எழுதுறோம்னா இறுதி சீர் வைக்கிறோம். முதல் சீர்ல மோனை போடுறோம். அடுத்து 3வது சீர்ல போடணும். 4 சீர் இருந்தால் 3வது சீர்ல போடணும். 6 சீர் இருந்தால் 4வது சீர்ல போடணும். 8 சீர்னு சொன்னா 5வது சீர்ல போடணும். 5வது சீர்ல. ஆமா சரி சரி சரிங்க. அதே அது மாதிரி நடுவுல வர சீரு. சரி அதே மாதிரி ம் எதுகை இருக்கு இல்லையா? சொல்லுங்க. எதுகை ஆமா எதுகை எதுகை வந்து ஒவ்வொரு வரிக்கும் வரணும் இல்லைங்களா? ஒரு 4 வரி இல்ல, ஒரு 4 அடி. 4 அடி 4 பாட்டு எழுதணும்னு சொன்னா 4 அடி பாட்டு எழுதணும்னு சொன்னா 4 அடியில 2 அடிக்கு கட்டாயமாக ஒரு எதுகை இருக்கணும். அடுத்தடுத்த 2 அடிக்கு ஒரே எதுகை இருக்கணும். ஆமா ஆமா 2 அடிக்கு கட்டாயமா இருக்கணும். 4 அடிக்கும் ஒரே எதுகை கூட போடலாம். சரி ஆமா சரி ஆமா எதுகை போடலாம். ஆனா கட்டாயமாக 2 அடிக்கு ஒரு எதுகை வரணும். 2வது எழுத்து ஒண்ணா வரணும். அப்புறம் ஐயா ஒரு ஜெயின பாடல் இல்லையா? ஆமா சொல்லுங்க. அது கொஞ்சம் மறுபடியும் ஆரம்பத்தை சொல்லுங்க. நான் சொன்னேன் அந்த பாட்டா, ஜெயின பாட்டா. முதல் 2 அடி சொல்லுங்க. கொடிவாலன 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 குறு நிறத்தன குறுந்தாளன. குறுந்தாளன. ஆமா 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 கொடிவாலன வால் 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 இருக்கு இல்லைங்களா? அது குரங்கினுடைய வால். வால் இல்ல, கத்தி இல்ல, வால். கொடிவாலன அதாவது இந்த அருகன் வந்து வீட்டு இருக்கின்ற அரியணை பத்தி சொல்றாரு இந்த பாடல்ல. 2 சிங்கம் உட்கார்ந்துருக்கும். அந்த அரியணையில அவர் இருக்காருங்கிறதுக்காக வேண்டி அந்த உட்கார்ந்துருக்க அந்த அரியணை இந்த பாடல்ல வருது. கொடிவாலன குறு நிறத்தன குறுந்தாளன, சின்ன கால் குறுந்தாள், அது இந்த லா போடணும். கொடிவாலன குறு நிறத்தன கொடிவாலன புலி மாங்கனி. அதுக்கு முன்னாடி நிறை வந்திருக்கு பாருங்க. கனிமுன் நிறை நிறை ஒன்று ஆசிரியர் நிறை ஒன்று நிறை இல்லை, அது வஞ்சித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை. அப்ப இந்த 3 சீராதனை சிந்தடின்னு சொல்றோம். அது வடி வாழ் எயிற்று அழல் உளையன வள் உகிரன. அடுத்த அடியில கொடி வாழன்னு போட்டதுனால அடுத்தது பாருங்க வடி அப்படி வந்து பாருங்க. கொடி வடி வடி வாழ் எயிற்று அழல் உளையன வள் உகிரன. உகிரன நகம். அப்புறம் பிணை எருத்தின் இணை அரிமான் அணையேறி. பிணை எருத்தின் இணை அரிமான் அணையேறி ஒரு அடி. அது அடுத்த அடி பாருங்க துணை இல்லா. பிணைன்னு வந்தது, அடுத்தது துணைன்னு வந்துடுது பாருங்க. நை வந்திருக்குது, எதுகை வந்திருக்காங்க. கட்டாயமா 2 அடிக்கு ஒரு எதுகை. அதுக்கு பிறகு எயில் நடுவன் இனிதிருந்து எல்லோர்க்கும் பயில்படுவினை பத்திமயிர் செப்பினோன். எயில் அப்புறம் பயில், எயில் பயில் ஈ வந்திருக்கு பாருங்க. அதனால 2 அடிக்கு ஒரு எதுகையும் 1 அடிக்குள்ள மோனையும் வந்திருப்பேன். நம்ம இந்த பாடலையும் பார்க்கலாம். நம்ம சொல்லுங்க ஐயா. வேற ஏதாவது ஐயா இருக்குங்களா? ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என் பேர் சொல்லுங்க கீதா. சொல்லுங்க. இப்ப தமிழ்ல வந்து தமிழ் மாதிரியே இருக்கிற வடசொல் எழுத்துக்கள்லாம் எப்படிங்க ஐயா கண்டுபிடிக்கிறது? அதாவது வடமொழி எழுத்துக்களை சொல்றீங்களா? வடமொழி எழுத்துக்கள் வந்து இல்ல இப்ப கோகிலம் அப்படின்னு சொல்றது வந்து நமக்கு தமிழ் மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா அது வந்து வடசொல்ல இருக்கும்போது நம்ம தமிழ்ல பாடல்கள் எழுதணும்னா இது வந்து தெரிஞ்சுக்கணும்னு கேக்குறேன். ஆமாங்கம்மா. அது வந்து
குயிலை வந்து கோகிலன்னு அவங்க சொல்றாங்க, நாம குயில்னு சொல்றோம். நாம குயில் என்பதை பயன்படுத்தினா நல்லது. அதனால அது கோயிலும் என்று பயன்படுத்தணும். ஒருத்தவங்க பேர்ல வருதுன்னு வச்சுங்க, கோயிலான்னு வச்சிருக்கிறாங்க, நம்ம அதை போய் குயில்னு மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அப்ப என்ன பண்ணணும், நம்ம கோயிலம் தான் போட்டாகணும். அது வந்து தமிழ் எழுத்துக்களால் இருப்பது முக்கியம். வந்து தொல்காப்பியர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, வடசொல் கிளவி வட எழுத்து ஒரி எழுத்தோடு புணர்ந்து சொல்லாகுமே அப்படிங்கிறாரு. இது வந்து நம்ம இது போல எழுத்துக்களுக்கு, அதாவது கதை, காவியங்கள் இதெல்லாம் எழுதுகின்ற பொழுது நீங்க அப்படியே பயன்படுத்தக்கூடாது. வடமொழி எழுத்துக்களை அப்படி ஆனா சொற்களை வந்து பயன்படுத்தலாம். தமிழ் இயல்புக்கு ஏற்ப நீங்க பயன்படுத்துங்க அப்படிங்கிறாரு. கம்பர் பாடல் பூரா பார்த்தீங்கன்னா, அவர் மிகச்சிறந்த வைணவர். அவர் வால்மீகி தழுவி தான் கம்பராமாயணம் எழுதினாரு. எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது அந்த வடமொழி எழுதியிருக்கா பாருங்க, அந்த 10,000 பாட்டு எழுதியிருக்காரு பாருங்க, அந்த ஒரு இடத்துல கூட அவர் பயன்படுத்தவே இல்லை. அதே போல லட்சுமணன் கூட இலக்குவன் என்று தான் சொல்லுவார், இராமன் என்று தான் குறிப்பிடுவார். இலக்குவன் என்று அப்படி சொல்லுவார். லக்ஷ்மணன், இலட்சுமணன் என்று கூட அவர் எழுதியிருக்க மாட்டார். அதே போல தமிழுடைய இயல்புக்கு ஏற்ப நம்ம எழுதினாலே போதுமானது. அந்த தமிழுடைய இயல்புக்கு, அந்த ஒலிக்கு மாற்றம் இல்லாமல் நம்ம எழுத வேண்டும். அதனால் பிறமொழி சொற்களை வந்து தவிர்ப்பது நல்லது. நம்ம தமிழ்ல இல்லைன்னா தான் நம்ம அந்த மொழி பயன்படுத்த வேண்டும். அது பயன்படுத்த வேண்டி வந்ததுன்னா தமிழ் இயல்புக்கு ஏற்ப அதை நம்ம மாற்றி எழுதி கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். ஐயா வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. வினைன்றதுக்கு துணை வந்து எதுகைன்றீங்க? அது 2 சுழியனா 3 சுழியனா போடலாமாங்க? போடலாம், தாராளம் போடலாமா. அம்மா இதை கூட நீங்க குறிச்சிங்க, நல்லது. இந்த இதுக்கு வந்து இப்போ ஆவுக்கு வந்து ஆவே கிடைக்கலன்னு வச்சுக்கிங்க, நம்ம அதுக்காக கவலைப்பட வேண்டாம். மோனைக்கு மட்டும் ஆ, ஆ, ஐ, அவ் இந்த 4ம் ஒரே இனம் தான். சரிங்களா? இதுக்கு எது வேணாலும் போடலாம். ஆவுக்கு வந்து ஐ கூட போடலாம், அவு கூட போடலாம். மோனை ஆ, ஆ, ஐ, அவ் அது குறிச்சிங்க. எல்லாருமே அதை கொஞ்சம் குறிச்சிங்கம்மா. மோனை வந்து இந்த எழுத்துக்களுக்கு எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். 4ம் ஒரே இதுதான். அ, ஆ, ஐ, அவ். இப்போ நீலகண்டன் எதனா ஒரு பாட்டு சொன்னது இல்லைங்களா? பாருங்க, மண்டை முழுதும் அறிவோடு வாழ்ந்தார் எங்கள் தமிழ் மக்கள், அண்டை அயலில் வாழ்ந்தவர்கள் அறியாதவராய் இருக்கையிலே. அப்ப அண்டை என்பதுக்கு மோனை என்ன வந்திருக்கு பாருங்க, 4வது சீர்ல ஆ போட்டாரு. ஆனா மண்டை என்பது கீழே அடுத்த அடி வரும்பொழுது வா போட்டிருக்கிறாரு. மாவுக்கு மா தானே வரணும், ஏன் வா போட்டான்னா வா என்பது போடலாம். மா என்பதுக்கு மாவும் வாவும் ஒரே இயல்புடைய ஒலிகள் தான். அதனால மா வா என்பது ஒரு இனம் என்று சொல்லுவாங்க. அ, ஆ, ஐ, அவ் இதுல எது வேணாலும் போடலாம். அப்ப அது கூட வரக்கூடிய மெய்யெழுத்துகளும் சேர்த்துக்கலாம். அப்ப ஆவுக்கு வந்து தாவும் போடலாம். அப்ப ஆ வந்ததுக்கு ஐ, அவ் என்பது நல்லா இருக்கும். இந்த தீ என்பது போடக்கூடாது. ஆனா ஆ என்பது அந்த ஒலி வரும்படியான எழுத்துக்கள் வந்ததுன்னா போட்டுக்கலாம். ஆனா கட்டாயமா வந்து ஆ இருந்துக்கு ஆ போட்டா நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா அதே உயிர் ஐ, அவ் என்பது போட்டாலும் நல்லா தான் இருக்கும். அது அதுபோல இ, ஈ, ஏ, ஏ 4ம் ஒரு இனம். இ, ஈ, ஏ, ஏ இந்த 4ம் மோனையா பயன்படுத்திக்கலாம் நாம. அதுபோல் வல்லின எழுத்து வந்துன்னு வச்சிங்களேன். இப்போ கா வந்ததுன்னா தா போட்டுக்கலாம், சா வந்தாலும் தா போடலாம், பாவும் போட்டுக்கலாம். ஆ வரணும், ஆனால் அந்த இதில் வரணும். அதுபோல் நான் வந்துன்னு வச்சிங்களேன், எந்த 2 சுழி வந்தாலும் சரி, 3 சுழி வந்தாலும் சரி, நரி அதுக்கு வரக்கூடிய நான் வந்தாலும் சரி, அதெல்லாம் போட்டுக்கலாம். நான் இதெல்லாம் கூட போட்டுக்கலாம். அதுபோல் மா வா 2ம் ஒரு இனம்தான். மா வா ஒரு இனம்தான். ஆனால் இந்த எதுக போடும்போது மட்டும் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ முதல்ல அண்டை என்ன ஆரம்பிச்சிருக்காரு, அண்டை அயலில் வாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து மண்டைன்னு போட்டிருக்காரு. அப்போ ஆண்டைன்னு வரக்கூடாது. குறியில அடுத்து வரக்கூடிய எதுகை எழுத்து அதே மாதிரி அடுத்து குறியில எடுத்து தான் வந்திருக்கணும்.
நெடிலே அடுத்து அது வந்ததுன்னா அது ஓசை நல்லா இருக்காது. அது இந்த கட்டு என்பதற்கு பட்டுன்னு போடலாம், காட்டுன்னு போடக்கூடாது. அதனால மட்டு என்பதற்கு என்ன விட்டுன்னு போடலாம், ஆனா மாட்டுன்னு போடக்கூடாது. அது குறிலை அடுத்து ஒரு எழுத்து வந்ததுன்னா அடுத்த எதுகையும் குறிலை அடுத்து வரதா இருக்கணும். அந்த 4 அடிகளும் அது மாறக்கூடாது. அடுத்த பாட்டு ஆரம்பிக்குன்னு வச்சிங்களேன், 4 அடி ஒரு பாட்டுன்னு சொன்னால் அடுத்த பாட்டு வருகின்ற பொழுது வேற போட்டுக்கலாம். ஆனால் அது மட்டும் அந்த 4 அடி பாடல் ஒரு விருத்தம் எழுதுறோம்னு சொன்னால் அந்த விருத்த பாட்டினுடைய 4 அடிகளும் ஒரே எதுகை தான் இருக்க வேண்டும் கட்டாயமாக. அப்புறம் சொல்லுங்கம்மா, ஏதாவது ஐயா? ஐயா வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. வஞ்சித்தலை என்றால் கனி, அந்த கனி கனி சீர் தான் வரணுமா இறுதியில, இல்ல வேற? வஞ்சி தலைக்கா வஞ்சி பாட்டு எழுதும்பொழுது ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாவது வஞ்சித்தலை என்ற 2 தலைகளை பயன்படுத்த வேண்டும். ஆனால் மாச்சீரும் விளச்சீரும் வரக்கூடாது. அந்த வஞ்சிப்பான்னு எழுதுறோம்னு வச்சிங்களேன், வஞ்சிப்பான்னு ஒரு பாட்டு நம்ம எழுதுறோம்னு சொன்னால், நான் சொன்னேன் இல்லையா, 2 சீரை வச்சு ஒரு வஞ்சிப்பா எழுதுறோம்னு வச்சுக்கிங்க, அதில் நடுவில் இது வரக்கூடாது, மாச்சீர் விளச்சீர் வர மாதிரி வரக்கூடாது. தேமாவோ புளிமாவோ கருவிளமோ கூவிளமோ வரக்கூடாது அந்த பாட்டு. அப்போ தான் அது வஞ்சிப்பாவாக இருக்கும். அதே போல் ஆசிரிப்பா எழுதுகின்ற பொழுது நம்ம இந்த கனிச்சீரை பயன்படுத்தக்கூடாது. கருவிளங்கனி கூவிளங்கனிலாம் ஆசிரிப்பாவில் எழுதக்கூடாது. அதுபோல் வெண்பாவில் கனி வரவே வராது. வெண்பா எழுதுகின்ற பொழுது நம்ம கனிச்சீர் பயன்படுத்தக்கூடாது. வெண்பானா காய்ச்சீர் வரலாம், அப்புறம் மாச்சீர் வரலாம், விளச்சீர் வரலாம். இந்த 3 சீர் தான் நம்ம பயன்படுத்தணும். இப்ப நீங்க காய் காய் மாமா சொன்னீங்க இல்லையா? ஆமா ஆமா. பன்னிசைத்தார் பாடினிகள் கோயில் அன்று, கோயில் எங்கும். சொல்லுங்க சொல்லுங்க. பன்னிசைத்தார் பன்னிசை, பாடினிகள். சரிதான். பன்னிசைத்தார், பன்னிசைத்தார் காய், பாடினிகள் காய், கரெக்டு. 2 காய் இருக்கு, அப்புறம் 2 மா போட்டீங்கன்னா அந்த காய் காய் மாங்கிற ஓசை வந்துடும். கோயில் எங்கும். கோயில் எங்கும், அருமை. பன்னிசைத்தார் இருங்க, பன்னிசைத்தார் பாடினிகள் கோயில் எங்கும். சரி, அடுத்து ஆரம்பிக்கும் பொழுது அதே பா தான் ஆரம்பிக்கணும். நீங்க அஞ்சாவது சீரை ஆரம்பிக்கும் பொழுது பா அல்லது பா அது எழுதலாம். அங்க வந்து நீட்டலாம், பா பா அப்படி எழுதலாம். அப்ப மா போடக்கூடாது, மா போடக்கூடாது. சரி சரி. அஞ்சாவது சீர் அதே மோனை தான் வரணும். எதுகை ஒன்னா வரலாம், ஆனா மோனையும் ஒன்னா வரணும். ஆமா ஆமா. மோனை அது வந்து அது அடுத்த அடி இல்லை நான் சொல்றது, சரிங்களா? காய்ச்சீர் காய்ச்சீர் மாச்சீர் மாச்சீர்னா அது 4 சீராச்சுங்களா? அதே மடக்கி அங்கே இடம் இல்லைங்கிறதுக்காக வேண்டி திரும்ப மடக்கி நம்ம கீழே போட்டு காட்டுறோம், அவ்வளவுதான். அது நீ தொடர்ந்து தான் எழுதணும். ஒரு அடியில 8 சீர் இருக்கணும். 2 காய்ச்சீர் 2 மாச்சீர், 2 காய்ச்சீர் 2 மாச்சீர். இருட்டறையில் உள்ள எதுகை வந்து ஒரே எழுத்தா வரணும். ஆமா, எதுக்கு மட்டும் கட்டாயம் ஒரே எழுத்தா தான் இருக்கும். பாருங்க, இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி, இருக்கின்ற தென்பானும் இருக்கின்றானே, பாரதிதாசன் பாட்டு. இருட்டறையில் உள்ளதடா, இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி, அது வரைக்கும் ஒரு காய் காய் மா, இருக்கின்ற தென்பானும் இருக்கின்றானே, அது திரும்ப 2 காய் 2 மா வந்திருக்கு. அப்ப இது எண் சீர் விருத்தம் அப்படின்னு சொல்லணும். அது போல 4 அடி எழுதிட்டோம்னு சொன்னா அது எண் சீர் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம். அது சுருக்கமா எண் சீர் விருத்தம் சொல்லுவோம். அரிசீர் விருத்தம்னா அரிசீர் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் அப்படிதான் அதனுடைய முழு பெயர். அது சரிங்களா? அரிசீர் விருத்தம், எழுசீர் விருத்தம், எண் சீர் விருத்தம் சொல்லுவோம். இந்த எழுசீர் விருத்தம்லாம் பாத்தீங்கன்னா அந்த கும்மி பாட்டுலாம் எழுதுறாங்க பாருங்க,
அதெல்லாம் எழுசி விருத்தமாக இருக்கும். கும்மி பாட்டு பார்த்தீங்கன்னா அது வென்றலை பெறாத ஒரு எழுசீர் விருத்தமாக இருந்ததுன்னா அந்த கும்மி சந்தம் வந்துடும். அது அப்ப இது அடுத்த போல லைன் வந்து நம்ம பாண்டியர்கள் பரிசளித்தே மகிழ்ந்தார் அன்று அப்படி போடலாங்களா? ரைட். சரியா இருக்கு. ரைட்டு. பாண்டியர்கள் பரிசளித்தார், பரிசளித்தே மகிழ்ந்தார் அன்று. அன்று. சரியா இருக்கு. அடுத்து திரும்பவும் அதே பாவல ஆரம்பிக்கணும். 5வது சீர். சரிங்க ஐயா. அதே போல எழுதி பாருங்க. இருக்கும். நன்றிங்க ஐயா. நன்றிம்மா, நன்றி. இந்த வஞ்சிப்பா சொன்னீங்கல்ல சொல்லுங்க. ஐயா, சொல்லுங்க. இந்த வஞ்சி என்னென்ன வருங்க ஐயா? வஞ்சிப்பால சொன்னீங்க. வஞ்சிப்பால் வந்து கனி. வஞ்சிப்பா கனி எழுதுறோம்னு வரும். சொன்னா ஆமா சிந்தடி குரலடி வஞ்சிப்பா அப்படின்னு நம்ம எழுதுறோம்னு சொன்னா அடிப்போம் அடல், கெடுப்போம் முகத், இடிப்போம் குடல், எடுப்போம் இடுப்பு, ஒடிப்போம் சிரம், அப்படி போல. வெறும் கணிச்சீர் தான் வரணும். கணிச்சீர் தான் வரணும். அடிப்போம் அடல், நிறை நேர் நிறை, கரு புளி மாங்கனி, கெடுப்போம் முகம், கெடுப்போம் முகத், நிறை நேர் நிறை. அதே வந்து பாருங்க, நிறைய வந்துட்டு பார்த்தீங்களா? கனிமொன் நிறை. அடுத்து இடிப்போம் குடல், எடுப்போம் இடுப்பு. இதே ஓசை தான் அதுல வந்திருக்கு. அதே போல இன்னொரு பாட்டு பாருங்களேன். பாட்டாளர் பயன்பேனா தேட்டாளர் திருவெல்லாம் திரு எண்ணாம் மாட்டாத மரம் என்ன நாட்டாரால் நகை உண்பர். உழவர்தம் உழைப்புண்டு விழவராய் மிக வாழ்வார், இழவராம் இவர் என்ன கிழவரால் இழி உண்பர். அது போல வரும். இந்த தாழிசினாலே ஒரே பொருள்ல 3 தடவை சொல்லுவாங்க. அதை அந்த மாதிரி பாடல் வந்து தாழிசை, வஞ்சி தாழிசை, ஆசிரியர் தாழிசை, இதெல்லாம் இருக்குது. அது போல இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா பாட்டாளர் பயன்பேனா தேட்டாளர் திரு எண்ணாம் மாட்டாத மரம் என்ன நாட்டாரால் நகை உண்பர். அப்ப பாட்டாளர், பாட்டாளர் காய் வருது, காய்முன் நிறைய வந்துடுது பாருங்க அந்த இடத்துல. காய்முன் நிறை. இது வந்து கலித்தலை. இது வந்து தாழிசைங்கிறதுனால அது கொஞ்சம் வித்தியாசமா வரலாம். அது வந்து வர்றதுனால தப்பு இல்லை. அது போல அந்த பாட்டுக்கு ஏற்ப சில விதிவிலக்கல் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆனால் நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த வஞ்சிப்பா குரலடி வஞ்சிப்பான்னு சொன்னா அதுக்கு வஞ்சி தலை தான் வரணும். அதுக்கு இப்போ இந்த அருகம்புத்தி பாட்டுல கூட சரிங்க. வணக்கம் ஐயா. வணக்கங்கய்யா. வணக்கம். சொல்லுங்க. அரிசி கைநடியடி ஆசிரிய விருத்தம்னு சொல்றாங்க. என் சீர் கைநடியடி ஆசிரிய விருத்தம்னு சொல்றாங்க. ஆமா. இது சில பேர் மண்டிலம் சொல்றாங்க. என்னங்க அர்த்தம்? இந்த மண்டிலத்துக்கு விருத்தம் என்ன வேறுபாடு ஏதாவது இருக்கா? மண்டிலம்னா திருப்பி வர்றது மண்டிலம்னு சொல்லுவாங்க. அது இப்போ நிலை மண்டில ஆசிரிப்பான்னு சொன்னா அந்த மண்டிலம்னா அங்கே திருப்பி வர்றதுன்னு அர்த்தம் கிடையாது. நிலை மண்டிலம்னு சொன்னா அந்த ஈற்று அயற்சியில் வந்து முச்சீராக இருக்காது. நிலை மண்டில ஆசிரியப்பான்னு சொன்னா முழுதும் இருக்கும். மண்டிலம்னா திருப்பி வர்றதுதான் மண்டிலம்னு சொல்றது. மண்டிலம் என்று சொல்லுவாங்க. ஐயா, ஒவ்வொருத்தரும் என்னன்றாங்க, இது விருத்தம் வந்து தமிழ் இல்ல, அதனால மண்டிலம் சொல்றோம். அது தமிழ் இல்லைன்னு சொன்னா கூட அந்த அமைப்பு இருந்திருக்கு அந்த காலத்துல. அதுக்கு பேர் மண்டிலம்னு சொல்றாங்கன்னு தெரியலையே அது. இல்ல, இந்த இப்போ சில பேர் யாப்பு இலக்கண வகுப்பு கேட்கிற போது அவங்க இந்த விருத்தம் சொல்ல பயன்படுத்தாம அதுக்கு எல்லாத்துக்கும் மண்டிலம் என்ற சொல்ல பயன்படுத்துறாங்க. அப்படியா? மண்டிலம் தான் சொல்லணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அது சீர். அப்ப போது அந்த விருத்தம் சொல்லையே பயன்படுத்தாமல் அந்த இடத்துல மண்டிலம் என்ற சொல்ல பயன்படுத்துறாங்க. மண்டிலங்கிறாங்களா? அது ஏன் அது மண்டிலம் சொல்றாங்க? ஏன் விருத்தம் சொல்லக்கூடாது? இல்ல, மண்டிலம் என்பதற்கும் விருத்தம்னா முதுமைன்னு அர்த்தம். விருத்தம் அப்படின்னு சொன்னா அது முதுமைன்னு அர்த்தம். அது இது மண்டிலங்கிறதுக்கு முதுமைங்கிற மாதிரி இது இல்லையே. முதுமைன்னா அதான் அந்த பாட்டு நீளமான பாட்டு என்பதற்காக சொல்றது. மண்டிலம் என்பதுக்கு அப்படி பொருள் இருக்க மாதிரி தெரியல எனக்கு. அது சில பேர் சொல்றாங்க.
நீங்க அடுத்த வகுப்பு அதை பற்றி எனக்கு கொஞ்சம் நான் பார்க்குறேன். நான் பார்க்குறேன். அந்த எப்படி அதை எப்படி முழுமையாக அப்படி சொல்கிறாங்க? இப்போ அரிசீர் கழிநடிலடி ஆசிரியர் விருத்தம் சொல்கிறோம். அரிசீர் கழிநடிலடி ஆசிரியர் மண்டிலங்கிறாங்களா? ஆசிரியர் மண்டிலம் அதமா சொல்றேங்க. திருமதி அரங்கநாயகி தானே, நீங்க சொல்லுங்க. ஆமாங்க, மத்தவங்க எல்லாம் மண்டிலம் தான் தமிழ் தூய தமிழ் வார்த்தை. விருட்டம் வந்து அயல் வார்த்தைன்றாங்க. ஆமாம், நம்ம நிறைய அயல் வார்த்தை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஆனால் தமிழுக்கேற்ப இப்படி நான் பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு தமிழே நமக்கு மூலம் நமக்கு மாறி போயிடுச்சு இப்போ. புரியுதுங்களா? Correct. தமிழ் சொற்களினுடைய மூலம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும். அது ஏதாவது ஒரு இது இருக்கும். இப்போ மரமேல் அடிகள் சொல்லுவார், இப்போ சலம் என்பது ஜலம் அப்படின்னு சொல்றதுனால தான் சலன் ஆச்சுன்னு சொல்றாங்கல்ல. உண்மையிலே தமிழ் சொல்லுங்கிறார் மரமேல் அடிகள். அது தமிழ் சொல்லு. இயற்கையா பாருங்க, சலம் தண்ணி எப்படி போகுது? சலசலன்னு போகுது. அதுதான் சொல்லுவோம் நம்ம. அது அந்த ஒலி பாருங்க, தண்ணி ஓடுகின்ற ஒலி பார்த்தீங்கன்னா சலன்னு சத்தம் கேட்கும். அது இயற்கை. தமிழ்ல நிறைய சொற்கள் அந்த இயல்பை அப்படியே அமைச்சிருக்கும். இவங்க வந்தவர்கள் என்ன செய்தாங்க? நம்ம அப்போ இந்தியா முழுவதுமே தமிழ் தான் ஒரு காலத்தில் பார்த்துங்களேன். அப்போ அங்கே வந்தவர்கள் இந்த சொல்லை அவங்க ஜலம்னு பயன்படுத்திட்டாங்க. அவங்க அது திரும்ப நம்மகிட்ட வரும்போது எப்படி ஆயிடுது? வட சொல். நம்ம இப்படி அந்த சலம் என்ற சொல்ல நம்மளே மறந்துட்டோம். இப்போ அது நம்ம சொல்லி இல்லை அப்படிங்கிற இது போல் நிறைய சொற்கள் நம்ம சொல்லினுடைய மூலத்தை மறந்து விட்டு இது ஆமாம் அயல் சொல்லு என்ன சொல்கிறோம். அதுபோல் ரைஸ் இப்போ நாமே ரைஸ்ன்னு ஆங்கிலத்தில் நாம் சொல்கிறோம். இவர் கால்டுவெல் எழுதியிருக்கிறாரு, ரைஸ் ஒருசா என்று அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஒருஸ். அந்த ஒருஸ் என்பது தான் ஆங்கிலத்தில் போய் ரைஸ் ஆச்சு. அந்த ரைஸ் என்பது இங்கே வந்துட்டுது. இங்கேருந்து போனவங்க அந்த ஏற்றுமதி வாணிகத்தில் இங்கேருந்து அரிசி கொண்டு போனாங்க. அவங்க என்ன சொன்னா, நம்ம அரிசிங்க தான் அவன் வாயில ஒருசுன்னு வந்தது. இத்தாலிய மொழியில் ஒருஸ். அந்த அரிசி என்பது அவங்க வாயில அரிசி ஒருசுன்னு சொல்லி அதை ஆங்கிலத்தில் வரும்போது அது ரைஸ் ஆச்சு. திரும்பி நம்ம எப்படி வந்துட்டுது? ரைஸ்ன்னு சொல்கிறான். அப்போ அதனால அரிசி என்ற சொல்லு தான் மூலச்சொல்லு. அதுபோல் கட்டமரான் அப்படிங்கிறான். கட்டு மரம் என்பது நல்லா தமிழ் சொல்லுது. அது திரும்ப அங்கே போய் திரும்பவும் இங்கே நம்மகிட்ட திரும்பி அதே சொல்லு என்ன செய்யுது? அந்த மொழியில வந்தது என்று சொல்கிறோம். இப்படி இன்னும் நிறைய ஆராய வேண்டிய தமிழில் நிறைய இருக்கு. இந்த எண்கள் இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? தமிழ் எண்கள் சொல்லி வேற எதுவும் எழுதிட்டு இருக்கிறோம். உண்மையிலே அந்த எண் தமிழ் எண் கிடையாது. இந்த ngா மாதிரி போறோம் பார்த்தீங்களா? அது கிடையாது. இப்போ 1, 2 என்று எழுதுறோம்ல, அதுதான் உண்மையிலேயே தமிழ். இந்த 1, 2, 3 என்ற ஒலியும் அந்த எண் வடிவமுமோ இது நம்முடைய தமிழ் தான். இதை நம்ம என்ன சொல்றோம்? அரபு எண்கள் என்று சொல்றோம். அரபு எண்கள். அரபு மொழியில போய் அவங்க கேட்டோம்னு சொன்னா அவங்களுக்கு அந்த மூலமே கிடையாது. ஆனா நம்மிடத்துல பார்த்தீங்கன்னா அவர்கள் எழுதியிருக்கிறாங்க இதை பற்றி விளக்கமா. இந்த 1 10 வரை உள்ளது இயற்கையான ஒலிகள் எல்லாமே நம்ம தமிழ் தாங்க. தமிழர்கள் அந்த இயற்கையிலேயே அந்த ஒலி அமைப்பு எங்க இருக்கோ அதெல்லாம் என்ன செய்தாங்க? தமிழ் ஆக்கிட்டாங்க. அப்போ ஆ, இ, உ அன்னைக்கு முதல்ல நான் சொன்னேன்னா இந்த உணர்வு ஒலிகள் அவையெல்லாம். ஈ என்பது சிரிப்பது, ஆ என்பது வாயை திறக்கிறது, ஊ என்பது சோகத்தை வெளிப்படுத்தக்கூடிய உணர்வினுடைய வெளிப்பாடுகள் தான் அது. அது அப்படியே எழுத்தாக பிற்காலத்தில் அந்த ஒலியாக இருந்தது, பிறகு எழுத்தாக அது மாறி இப்போ நாம் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது போல் தமிழில் உள்ள சொற்களை நாம் கொடுத்துட்டு இப்போ நம்ம சொல்லான்னு நம்ம இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிறோம். நாம் அதுபோல் இன்னும் ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. நம்ம தேவநாய பாடலில் நிறைய இதை பற்றி இந்த வேர் சொற்களை பற்றி ஆராய்ந்து எழுதியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம எப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்துகிறோங்கிறது தான் அரசாங்கத்து கையில் தான் இருக்குது. நாம் பேச்சு வழக்கில் எல்லாவற்றையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம எழுதுகின்ற பொழுது நம்ம எச்சரிக்கையாக கையாளணும். அது நம்ம தமிழ் சொற்களை நாம் பயன்படுத்த வேண்டும். பிறமொழி சொற்களை ஆராய்ந்து அதை நம்ம ஒதுக்க வேண்டும் என்று எழுதணும்னா தான் அந்த மொழியினுடைய இனிமை நமக்கு தெரியும். சரிங்களா? சொல்லுங்க நீலகண்டன். அந்த விளக்கு அந்த சில பேர் விருத்தம் மண்டிலம் சொல்றாங்கல்ல, அந்த ஐயன் தான் கேட்டேன். நன்றிங்க. நம்ம வேணும்னா ஒரு சொற்களை புதுசாக வேணா போட்டுக்கலாம். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. மண்டிலம் என்று நம்ம
பழக்கத்துக்கு கொண்டு வந்து பேருந்து இல்லையா, பஸ் போய் பேருந்து வந்துட்டு இல்லையா, அதுபோல் நம்ம வந்து பழக்கத்தில் கொண்டு வந்துட்டோம்னா எல்லாம் ஏற்றுக்கலாம். ஒன்றும் கடினம் இல்லை. விருத்தம் என்பது இப்போ இப்போ இருக்கிற வரையில் நம்ம வட சொல்ல தான் அது விருத்தம். இப்போ அர்த்தம் என்பது இருக்கு இல்லைங்களா, அர்த்தம் அர்த்தம் அது என்னது? அர்த்தம்னா நம்ம பாதி, அர்த்தராத்திரி என்று சொன்னா பாதி ராத்திரி என்று சொல்லிக்கிறோம். அது அர்த்தம் வேற, அர்த்தம் என்பது வேற. பொருள் என்ன அப்படிங்கிறது ஒரு இல்லையா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறோம். ஆமா, அதுல இல்ல, ஒரே சொல்லு ஒன்றா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா வடமொழியில் ஒரு பொருளை கொடுக்கும், தமிழில் ஒரு பொருளை உணர்த்துவதாக இருக்கும். அது சொல்லுங்க, வேற ஏதாவது ஐயம் இருக்குங்களா? ஐயா இருந்தா கேளுங்க. ஐயங்கள் நிறைய இருக்குது, கேட்க தெரியல. ஐயங்கள் கேட்கறதுக்கு அதுக்கு ஒரு இது வேணும்ல. ஆமா, இன்னும் பயிற்சி வேணும். இல்லை, நாமே சிந்திக்கலாம். இது இது வந்து எப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணாலே நமக்கு விடை கிடைக்கும். நமக்கு இது அருமையானது ஒரு நிகழ்ச்சி. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தொடர்ந்து யாப்பிலக்கம் தொடர்பான ஒரு வகுப்பை எடுத்து வருகிறது. அதில் 6வது வகுப்பு இன்றைக்கு நிகழ்ந்து முடிந்திருக்கிறது. தொடர்ந்து ஞாயிறுதோறும் இந்த வகுப்பு நடந்து வருகிறது. இதில் வந்து கலந்து கொண்டு பயனான செய்திகளை தெரிந்து கொள்கிறோம். இதை சிறப்பாக நமக்காக நடத்தி கொடுப்பவர் புலவர் பாவலர் வாகைப்புறன் அவர்கள். ஐயா அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த வகுப்பில் இணைந்திருப்போம் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் தமிழ் நண்பன் நீலகண்ட தமிழன், ஒருங்கிணைப்பாளர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா.